10 Day Course Day 9 தம்ம பேருரை 9ஆம் நாள். தியான முகாமின் 9ஆம் நாள் முடிந்துவிட்டது. முகாம் முடிவதற்கு இன்னும் ஒரே ஒரு நாள்தான் மிஞ்சியுள்ளது. முகாம் முடிவடைவதற்கு முன்னால் இங்கு என்ன கற்றிருக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய சாதாரணமான மூச்சுக்காற்றின் பால் விழிப்போடு இருக்க கற்றுக்கொண்டோம். இன்னொன்று, நம் உடம்பில் தோன்றும் உணர்ச்சிகளை அனுபவித்து திளைக்கும் சுபாவம் இல்லாமல் ஒரு பார்வையாளரைப் போல் கவனிக்க கற்றுக்கொண்டோம். கரையில் நின்று கொண்டிருக்கும் ஒருவர் ஓடும் நதியின் தண்ணீரின் பிரவாகத்தை அதனால் பாதிக்கப்படாமல் எவ்வாறு நோக்குகிறாரோ அதுபோல உணர்ச்சிகளை கவனிக்க கற்றுக்கொண்டோம். அதோடு இந்த உணர்ச்சிகளின் அனித்திய தன்மையை உணர்ந்து மனதை சமநிலையில் நிறுத்த கற்றுக்கொண்டோம். இந்த இரண்டு விதமான முறைகள் நமக்கு வாழ்க்கையில் எப்படி உதவ முடியும்? தர்மம் என்பது வாழ்க்கையில் நடைமுறையில் செயலாக வெளிப்பட்டால்தான் தர்மம், இல்லையென்றால் வெறும் ஏமாற்று வேலைதான். 10 நாட்கள் முகாமிற்கு சென்றதால் நம் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன, மனம் சுத்தமாகிவிட்டது, நாம் மகான்களாகிவிட்டோம் என்பது இல்லை. தர்மம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நடைமுறைக்கு கொண்டு வந்தீர்களா இல்லையா? இந்த முறையினால் வாழ்க்கையில் பயன் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள ஒரு அளவுகோல் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் முன்னால் இருந்ததை விட சுகமும் அமைதியும் நிலவுகிறதா? முன்னால் இருந்த மனத்தவிப்பு இல்லாமல் வேலை செய்கிறோமா? பிடிக்காதது நடந்தால் வரும் தவிப்பும், பிடித்தது நடக்கவில்லை என்றால் வரும் தவிப்பும் குறைந்திருக்கின்றனவா? நாமும் சுகமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து பிறரும் சுகமாகவும் அமைதியாகவும் வாழும் அளவிற்கு சூழ்நிலையை உருவாக்குகிறோமா? நம்மால் எல்லோரும் நிம்மதியும் அமைதியுமே அடைகின்றனரா? இதுபோல நிஜமாகவே நடக்க ஆரம்பித்து விட்டது என்றால் அது சிறிதளவே இருந்தாலும் கூட நல்லதுதான். இம்மாதிரி எதுவும் இல்லை, வாழ்க்கை முன்பு இருந்தது போலத்தான் இருக்கிறது. ஆனால் விபசனா செய்கிறோம் என்ற எண்ணமும் தர்மம் தெரிந்துவிட்டது என்ற எண்ணமும் தலைக்கு ஏறிவிட்டன என்றால் ஏமாறிவிட்டீர்கள் என்றே அர்த்தமாகும். நம்முடைய துக்கமும் மனத்தவிப்பும் விலக வேண்டும். அதோடு மற்றவர்களின் துக்கங்களும் மனத்தவிப்பும் விலகுவதற்கு நாம் எப்படி உதவ முடியும் என்று முயற்சித்தால் தர்மத்தை நாம் வாழ்க்கையிலும் கடைபிடிக்கிறோம் என்று பொருள். தியான முறை என்ன என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புறம் பயிற்சி செய்ய வேண்டும், இன்னொரு புறம் நாம் என்ன செய்கிறோம் என்று அறிவால் புரிந்து கொள்ளவும் வேண்டும். பாரதம் மிக பழமையான நாடு. ரிஷிகளும் முனிவர்களும் மகான்களும் அரகந்தர்களும் புத்தர்களும் வாழ்ந்த நாடு. ரிஷி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே உண்மையை ஆராய்பவர் என்பதுதான். இன்றைய மேல்நாட்டு விஞ்ஞானிகள் வெளிப்புற உண்மைகளை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவற்றை சிறு சிறு கூறுகளாக்கி வெளியில் உள்ள வஸ்துக்களின் தன்மையை அறிந்து அவற்றை எப்படி உபயோகித்தால் மக்களின் வசதிகளை பெருக்கலாம் என்று பார்த்து வருகிறார்கள். மக்களின் வசதிகள் சிறிது பெருகுகின்றன, ஆனால் அதோடு கூட நிறைய கெடுதலும் வருகிறது. பாரதத்தில் முனிவர்கள் வெளிப்புற உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் உள்ளே இருக்கும் சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ரித் என்ற சொல்லிற்கு இதுதான் பொருள். இந்த ரித் என்பது என்ன, இயற்கை நியதிகள் என்ன என்று ஆராய்ச்சி செய்பவர்களை ரிஷிகள் என்று சொன்னார்கள். எதற்கு உண்மையை ஆராய வேண்டும்? எந்த ஒரு மனிதரும் துக்கத்திலும் மனத்தவிப்பிலும் இருக்க விரும்புவதில்லை. தவிப்பிலிருந்து எப்படி தப்புவது என்று பார்க்கும் சுபாவம் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அதனால்
எந்த ஒரு அறிவுள்ள மனிதரும் துன்பத்திலிருந்து எப்படி தப்புவது என்று நிச்சயம் பார்ப்பார். ஒரு விஷயம் உடனே தெளிவாக தெரிகிறது. நமது துன்பத்திற்கான காரணத்தை அப்புறப்படுத்திவிட்டால் துன்பம் நீங்கிவிடுகிறது. அதனால் துன்பத்திற்கான காரணத்தை அப்புறப்படுத்த ஒருவர் முயற்சி செய்கிறார். இதில் கஷ்டம் என்னவென்றால் துன்பத்திற்கான காரணம் என்ன என்று சரியாக தெரிவதில்லை. அதனால் இதற்கான காரணத்தை வெளியே இருக்கும் மனிதர்களில், சம்பவங்களில், பொருட்களில் ஒருவர் தேடுகிறார். இது நடந்ததாலோ அல்லது அது நடக்காததாலோ அல்லது இந்த மனிதர் என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாலோ நான் துன்பமடைந்தேன் என்று நினைக்கிறார். அதனால் துன்பத்தை விளக்குவதற்கு வெளியில் உள்ள வஸ்துக்களை, மனிதர்களை, சம்பவங்களை விளக்க வேண்டும் என்று ஒருவர் முயல்கிறார். அல்லது அவற்றை தன் மனதிற்கு ஏற்றவாறு மாற்ற முயல்கிறார். எப்படி இவற்றை என் விருப்பப்படி மாற்றுவது? ஒவ்வொரு மனிதரும் இதைத்தான் செய்கிறார். என்னுடைய மனைவி சிறிது மாறினால் போதும், என்னுடைய துக்கங்கள் எல்லாம் நீங்கிவிடும், என் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்று கணவர் சொல்கிறார். ஆனால் மனைவியோ, என் கணவர் கொஞ்சம் தேறினால் போதும், குடும்பமே நிம்மதியாக இருக்கும் என்று சொல்கிறார். இதுபோல அண்ணன் தம்பியை பற்றியும், தம்பி அண்ணனை பற்றியும், ஒரு வீட்டாரை பற்றி பக்கத்து வீட்டாரும் சொல்லிக் கொள்கிறார்கள். அடுத்தவர் மாற வேண்டும், அவரிடத்தில்தான் ஏதோ தவறு இருக்கிறது, அதாவது நம் மனதிற்கேற்ப அவர்கள் நடக்கவில்லை என்ற தவறு. அதனால் ஒருவர் மற்றவரை மாற்ற தன் பலத்தை எல்லாம் பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே எஜமானர் என்பதை புரிந்து கொள்வதில்லை. அத்தாகி அத்தனோ நாதோ, இன்னொருவரை நாம் மாற்றுவது என்பது நடக்காத ஒன்று. ஒருவேளை எப்படியோ அந்த நபரை மாற்றினாலும் நமக்கு பிடிக்காத ஒன்றை செய்ய இன்னொருவர் தோன்ற மாட்டார் என்று என்ன நிச்சயம்? அவரையும் மாற்றினாலும் அடுத்து இன்னொருவர் தோன்றலாம். மனதுக்கு பிடித்தமானது தான் நடக்க வேண்டுமென்றால் அது எப்படி சாத்தியமாகும்? முழு உலகத்தையும் அடக்கி ஒரு அரசன் வென்றால் கூட அவன் வாழ்க்கையிலும் எல்லாமே அவனுக்கு பிடித்தவையாக அமையாது. மனதுக்கு பிடித்தவை சில நிகழலாம், ஆனால் பிடிக்காதவை தான் பெரும்பாலும் நடக்கும். நம் மனதின் சுபாவம் அப்படி. பிடித்தது ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் மனம் வேறு ஒன்றை விரும்ப ஆரம்பிக்கிறது. ஒரு விருப்பம் பூர்த்தியானதும் மனம் இன்னொன்றை விரும்ப ஆரம்பிக்கிறது. அதனால் ஆசைகள் எல்லாம் எப்படி நிறைவேறும்? துன்பம் வரத்தான் செய்யும். அதனால் வெளியில் உள்ள சம்பவங்களையும், மனிதர்களையும், வஸ்துக்களையும் மாற்றினால் நாம் துக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று நினைப்பது தவறான கண்ணோட்டம். இதை நம் நாட்டு ரிஷிகளும், முனிவர்களும், மகான்களும் நன்றாக புரிந்து கொண்டார்கள். துக்கம் என்பது நமக்குள்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நடப்புகள் வெளியே நடக்கின்றன, ஆனால் துக்கம் நமக்கு உள்ளே இருக்கிறது. அதனால் உள்ளேயும் துக்கத்திற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க ஆரம்பித்தார்கள். தனக்குள்ளே பார்க்கும் வேலையை சிறிதளவே செய்தாலும் நடப்புகள் வெளியே நடந்தவுடன் உள்ளே நாம் மனதில் அசுத்தத்தை உண்டாக்குகிறோம் என்பது புரிந்துவிடும். இந்த அசுத்தம் மனதில் உதித்தவுடன் நாம் துன்பப்படுகிறோம். சம்பவம் எது நடந்தாலும் நாம் மனதில் அசுத்தங்களை உண்டாக்கவில்லை என்றால் துன்பப்படுவதில்லை என்பதும் புரிந்துவிடும். பார்வையாளரைப் போல ஒருவர் தனக்குள்ளே பார்ப்பதற்கு முதல் அடி எடுத்த உடனே துக்கம் இந்த அசுத்தம் உண்டானதால் தான் என்பது தெரிந்துவிடும். சரி, அசுத்தம் உண்டாகிவிட்டது, இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? பாரதத்தின் ரிஷிகளும் முனிவர்களும் இதற்கான பதிலை தேடினார்கள். கோபம் ஏற்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது? நிறைய முறைகள் சொல்லப்பட்டன. ஒவ்வொன்றும் ஓரளவிற்கு பலன் கொடுத்தது. ஒன்று, துக்கம் எந்த சம்பவத்தின் மூலமாக உண்டானதோ அந்த சம்பவத்தை மறப்பது, மனதை வேறு திசையில் திருப்புவது. உதாரணத்திற்கு, ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கலாம். மனம் தண்ணீரின் மேல் திரும்பியதும் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும். ஆனால் எத்தனை பேருக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று அப்பொழுது நினைவுக்கு வருகிறது? அப்படியே வந்தாலும் பெரும்பாலும் மனதின் ஒரு சிறிய பாகம்தான் தண்ணீரில் கவனம் செலுத்துகிறது. அநேகமாக
மனதின் பெரும்பாகம் இன்னமும் அந்த சம்பவத்தையே நினைத்து மேலும் கோபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும். மனதை திசை திருப்ப இன்னொரு முறை சொல்லப்பட்டது. ஒருவர் 1, 2, 3 என எண்ண ஆரம்பிக்கலாம். எப்படியாவது மனதை அந்த சம்பவத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு வழியும் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு கடவுளிடமோ அல்லது ஒரு மகானிடமோ பக்தி வளர்த்து கொள்ளலாம். அவரிடம் தீவிர நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்பொழுது மனதில் ஒரு அசுத்தம் எழுந்தால் உடனே அவர் பெயரை ஜெபம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தண்ணீரையோ அல்லது எண்ணுவதையோ மனம் விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது என்றால் அந்த கடவுளின் பெயரிலோ அல்லது மகானின் பெயரிலோ மனம் மிக வேகமாக ஈடுபட்டுவிடும். துக்கம் மறைந்துவிடும். குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு இது சொல்லப்பட்டதால் பெயரை ஜபம் செய்வது என்பது நமக்கு எளிதாக இருக்கலாம். கோபம் உதித்தவுடன் மனதிலேயே ஜபம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் உருவத்தை மனதில் நினைத்து பார்க்கலாம் என்று ஒரு வழி சொல்லப்பட்டது. மெல்ல மெல்ல இதோடு இன்னொரு முட்டாள்தனம் சேர்த்து கொள்ளப்பட்டது. பெயரை ஜபிப்பதோ உருவத்தை தியானம் செய்வதோ நம்பிக்கை இருப்பதால் மனம் இந்த செயலில் ஈடுபடும். அதனால் துக்கம் மறையும் என்பதால்தான். ஆனால் மக்கள் இந்த ஜபத்தினால் அந்த கடவுளோ மகானோ மிகவும் சந்தோஷமடைவார் என்று எடுத்து கொண்டு விட்டார்கள். இந்த மாதிரி பக்தியினால் நாம் உபாசிப்பவரை அவமானப்படுத்துகிறோம் என்பது இவர்களுக்கு புரிவதில்லை. தன் பெயரை மக்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று விரும்பும் அளவிற்கு அகங்காரம் பிடித்தவராக அவரை நாம் ஆக்கிவிட்டிருக்கிறோம். இந்த செயலில் என்ன இருக்கிறது என்று சிலருக்கு பட்டது. எந்த கடவுள் நம்மை காப்பாற்றப் போகிறார்? மனதை அதனால் நல்ல சிந்தனையில் திருப்பலாம் என்று யோசனை கொடுத்தார்கள். பரம்பரையில் இருக்கும் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை பற்றி எண்ணத் தொடங்கலாம். ஆத்மா சத்தியமானது, நித்தியமானது. சம்சாரம் அனித்தியமானது, அழியக்கூடியது. உடல் அழியக்கூடியது. எல்லாமே மாயை, மாயை. இப்படி திரும்ப திரும்ப நினைக்க சொன்னார்கள். இந்த சித்தாந்தங்களை சிறு வயதிலிருந்து கேட்டு வந்துள்ளதால் மனது இவைகளில் மிக எளிதாக ஈடுபடும். மனம் இன்னொரு வேளையில் இறங்கியதால் கோபமும் மறைந்து விடுகிறது. எல்லாமே பிரம்மம்தான். கடவுள் எல்லா உயிரினங்களிடத்திலும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது யாரை கோபிப்பது என்று எண்ணம் வந்தவுடன் கோபம் மறைந்து விடுகிறது. இது நல்ல முறைதான். இதுபோல நம் நாட்டில் ரிஷிகளும் முனிவர்களும் வெவ்வேறு வகையான வழிகளை கண்டுபிடித்தார்கள். ஆனால் பாரதத்தில் மிகவும் உயர்ந்த நிலையை எட்டியவர்களும் இருந்தார்கள். அவர்கள் தமக்குள்ளே மிக ஆழங்களுக்கு சென்று ஆராய்ந்து பார்த்து உடல் முழுவதுமே வெறும் அலைகளாய் இருப்பதை காணும் நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். இதேபோல மனம் என்பதையும் ஆராய்ச்சி செய்து பிரித்து பிரித்து பார்த்து மனதின் வெவ்வேறு கோணங்களையும் உடல் மனம் இவைகளுக்குள்ளே நடக்கும் பரிமாற்றங்களையும் கண்டு இவ்விரண்டிற்கும் அப்பால் உள்ள நித்திய நிலையையும் கண்டு பூரணமான ஞானம் பெற்றிருக்கிறார்கள். இந்த 6 புலன்கள் எப்படி வேலை செய்கின்றன, அவற்றோடு தொடர்பு கொள்ளும் வஸ்துக்கள் எப்பேற்பட்டவை, புலன்களுக்கு அப்பால் உள்ள நிலை என்ன என்பதையும் கண்டுவிட்டார்கள். இவர்களை புத்தர்கள் என்றோ அரஹந்தர்கள் என்றோ ஸ்தித பிரஜர் என்றோ எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். இவர்கள் கண்டது என்ன? முழுமையான ஞானம் பெற்ற இவர்கள் நாம் மனதை வேறு ஒரு வேளையில் செலுத்தினால் அது நாம ஜபமாக இருக்கலாம், அல்லது பஜனை கீர்த்தனைகளாக இருக்கலாம், அல்லது நல்ல சிந்தனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனதின் ஒரு பகுதி தான் இந்த வேலையில் ஈடுபடுகிறது. இந்த நாளைய பாஷையில் அதை கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லலாம். அதாவது மனதின் மேல் மட்டத்தில் உள்ள பாகம். ஆனால் மீதமுள்ள மனதின் ஆழ்நிலை பாகங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் கேட்பதில்லை. மனதின் மேல் மட்டத்தை நாம் வேறு வேலையில் ஈடுபடுத்தி விட்டதால் கோபத்தை நாம் வெளியேற்றி விட்டதாக நமக்கு படுகிறது. ஆனால் உண்மையில் அது வெளியேற்றப்படவில்லை. அது அப்படியே அமுக்கப்பட்டு விட்டது. இதேபோல விருப்பங்களும் காம எண்ணங்களும் உள்ளே அமுக்கப்படுகின்றன. மனதின் ஆழங்களுக்கு சென்று விடுகின்றன. மனதின் ஆழங்களில் அசுத்தங்கள்
பெருகிக்கொண்டே இருப்பதை இவர்கள் கண்டார்கள். இந்த ஆழ்நிலைகளில் அவைகள் உறங்கிக் கொண்டிருக்கும் எரிமலைகளைப் போன்றவை. எப்போது வெடிக்கும் என்றே சொல்ல முடியாது. துக்கங்களிலிருந்து நாம் நிஜமாகவே விடுதலை அடையவில்லை. அதனால் இந்த அசுத்தங்களில் இருந்து ஓடி விடுவதால் விடுதலை கிடைப்பதில்லை என்று தெளிவாக புரிந்தது. அவைகளை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு வழி கிடைத்தது. கோபம் எழுந்தால் அதை எதிர்கொள்ள வேண்டும். கோபம் உள்ளது என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். காமம் எழுந்தால் காமம் எழுந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவை யாரை பார்த்து எழுந்தன? பயமாக இருந்தால் அது யாரிடம் என்று ஆராய வேண்டாம். பயம் என்றால் வெறும் பயம் இருப்பதை கவனிக்க வேண்டும். சாட்சி பாவத்தோடு கவனிக்க வேண்டும். இப்படி கவனித்தால் அந்த பயமோ கோபமோ பலவீனமடைவதை காணலாம். இந்த அசுத்தங்கள் பலம் பெறுவது நாம் நம்மை அறியாமல் இவற்றை பெருக்க ஆரம்பிப்பதால் தான். இந்த பெருக்கும் வேலையை நாம் நிறுத்திவிட்டால் அந்த அசுத்தமானது பலமிழந்து கடைசியில் அகன்று விடுகிறது. வெளியில் ஒரு சம்பவத்தினால் நமக்கு கோபம் ஏற்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எழுந்த கோபத்தோடு நாம் இதுவரை சேர்த்து வைத்துள்ள கோப சம்ஸ்காரங்களும் சேர்ந்து எழுகின்றன. இந்த பழையவைகளும் சேர்ந்ததால் கோபம் வளர்கிறது. நம் மனதிற்கு கோபப்படும் சுபாவம், விருப்பப்படும் சுபாவம், வெறுக்கும் சுபாவம் போன்றவை இருப்பதால் இவைகள் புதிதாக வந்திருக்கும் அசுத்தத்தோடு சேர்ந்து கொள்கின்றன. அது பலமடைகிறது. இப்பொழுது நாம் வெறுமனே கவனிக்கிறோம். இந்த சமயத்தில் பழையவை எழுந்து வந்தாலும் கூட அவைகளும் அழிந்து விடுகின்றன. மிகவும் நல்லதாக போயிற்று இல்லையா? புதிய கோபமும் அழிந்தது, அதோடு கூடவே எழுந்து வந்த பழையவைகளும் அழிந்தன. எவ்வளவுக்கெவ்வளவு அழிந்தனவோ அவ்வளவுக்கவ்வளவு விடுதலை. இப்படி செய்தால் புதியது மட்டுமல்லாமல் தூங்கும் எரிமலைகளில் சிலவற்றையும் கூட அகற்றிவிடலாம். ஒரு நல்ல வழி கிடைத்தது. இதை செய்து கொண்டே வந்தால் சேர்த்து வைத்திருந்த எல்லாமே அழிந்துவிடும். முக்தி அடையலாம். அசுத்தங்களே இல்லை என்றால் துக்கமே இல்லை. இதை தாமே செய்து பார்த்ததால் விஷயம் நன்றாக புரிந்தது. அதனால் ஒவ்வொருவரும் இதைத்தான் செய்ய வேண்டும். அசுத்தம் எந்த கருவியின் மூலமாக உண்டானாலும் அதிலிருந்து மனதை அகற்றிவிட்டு அந்த அசுத்தத்தை மட்டும் வெறுமனே சாட்சிபாவத்தோடு கவனிக்க வேண்டும். வேறொரு கருவியின் மீது கவனத்தை திருப்பி ஓட முயற்சிக்காமல் அந்த அசுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டும். சொல்வது சுலபம், ஆனால் செய்வது கடினம். கோபம் எழுந்தது என்றால் ஒரு பெரிய கஷ்டமும் வருகிறது. கோபம் நம் தலைமேல் ஏறி உட்கார்ந்திருக்கும் சமயத்தில் எதை கவனிப்பது? நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்ட ஒரு பிரத்யேகமான செயலாளர் ஒருவர் தேவைப்படுவார். கோபம் வந்ததும், ஐயா கோபம் வந்திருக்கிறது, பகவான் புத்தர் சொன்னது போல கோபத்தை கவனியுங்கள் என்று சொல்லும் செயலாளர் வேண்டும். என்ன செய்வது? யாராவது ஒரு ஆளை நியமித்தால் கூட அவர் 8 மணி நேரம்தான் வேலை செய்வார். கோபமே, நீ என்னுடைய காரியதர்சி இருக்கும் போதுதான் வர வேண்டும் என்று சொல்ல முடியாது. அப்போது 3 செயலாளர்கள் வேண்டும். ஒருவர் மாற்றி ஒருவர் கூடவே இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் விடுமுறை நாட்கள் கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்போது ஒரு 4-5 செயலாளர்கள் தேவைப்படலாம். சரி, வைத்து கொண்டோம் என்றே இருக்கட்டும். கோபம் வருகிறது. முதலாளியான உங்களுக்கு கோபம் வந்தவுடன் செயலாளர், ஐயா கோபம் வந்திருக்கிறது என்று சொல்கிறார். என்ன செய்வீர்கள்? திரும்பி ஓங்கி ஒரு அறை கொடுப்பீர்கள். முட்டாளே, எனக்கு கற்றுக் கொடுக்கிறாயா? கோபம் வந்தது எனக்கு தெரியாதா? நீ யார் எனக்கு எடுத்துச் சொல்ல என்று சத்தம் போடுவீர்கள். கோபம் அல்லவா? அறிவு வேலை செய்யாது. அப்படி அடிக்கவில்லை என்றே வைத்துக்கொள்வோம். நல்லதப்பா, சரியாக சொன்னாய், புத்தரை நினைவுபடுத்தி நல்ல காரியம் செய்தாய் என்று சொல்கிறீர்கள். புத்தர் சொன்னபடி கோபத்தை கவனிக்கிறேன் என்று ஆரம்பித்தாலும் எதை கவனிப்பீர்கள்? கோபத்திற்கு உருவமோ நிறமோ கிடையாது. கண்களை மூடிக்கொண்டு எதை பார்ப்பீர்கள்? கண்களை மூடிக்கொண்டு என்னதான் முயற்சி செய்தாலும் கோபம் உண்டாவதற்கு கருவியாக இருந்த ஒரு மனிதரையோ சம்பவத்தையோ தான் நினைத்து பார்க்க முடியும். நீங்கள் கோபத்தை பார்க்கவில்லை, ஒரு கருவியைத்தான் பார்க்கிறீர்கள். கோபத்தின் கருவி மேலும் கோபத்தை கிளப்பக்கூடியது. அதை கவனிக்க ஆரம்பிப்பது எரியும் நெருப்பில்
பெட்ரோலை ஊற்றுவது போல ஆகும். கருவியை அப்புறப்படுத்தி வெறும் கோபத்தை மட்டும் பார்ப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. எளிமையாக இல்லாததை சாதாரண மக்கள் தங்கள் துக்கத்திலிருந்து வெளியே வர எப்படி பயன்படுத்த முடியும்? எனவே இதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தார்கள். ஆழங்கள் வரை உண்மையை ஆராய்ந்தவர்கள் மனதில் ஒரு அசுத்தம் எழுந்தவுடனே உடல் அளவில் 2 நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார்கள். ஒன்று ஸ்தூலமானது, இன்னொன்று நுட்பமானது. மனதில் ஒரு அசுத்தம் தோன்றிய உடனே அது பயமோ, காம ஆசையோ, கோபமோ, வெறுப்போ எதுவாக இருந்தாலும் மூச்சு தனது இயல்புத்தன்மையை இழந்து விடுகிறது. சிறிது வேகமாகவும் ஆழமானதாகவும் ஆகிறது. இது இயற்கையின் நியதி. அசுத்தம் மறைந்தவுடன் மூச்சு தனது இயல்பு நிலையை அடைந்து விடுகிறது. மூச்சு காற்றிற்கு நமது மனதின் அசுத்தங்களோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இன்னும் ஒன்று என்னவென்றால், நம் உடல் அளவில் ஏதாவது உணர்ச்சிகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கோபமோ, வெறுப்போ அல்லது மனதில் ஏதாவது எண்ணமோ உதித்தால் கூட உடலில் அதன் உணர்ச்சிகள் தோன்றும். எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட புத்தருக்கு இது தெளிவாக தெரிகிறது. அதனால் சொல்கிறார், சப்பே தம்மா வேதனா சமோசரணா. மனதில் என்ன தோன்றினாலும் உடலில் உணர்ச்சிகளின் ஓட்டத்தோடு தான் அது ஆரம்பிக்கிறது. வேலை இப்போது எளிதாகிவிட்டது. உருவமில்லாத கோபத்தை, விருப்பத்தை பார்ப்பது எளிதல்ல. சாதாரண மனிதர்களுக்கு கிட்டத்தட்ட அசம்பாவிதம்தான். ஆனால் ஒருவர் சிறிது முயற்சி எடுத்துக்கொண்டால் கூட மூச்சு காற்றையும் உடல் உணர்ச்சிகளையும் பார்க்க கற்றுக்கொள்ளலாம். 10 நாள் தியான முகாமில் இதை கற்றுக்கொள்ளலாம். மனதில் அசுத்தம் எழுந்தவுடன் அதை பார்க்க முடியவில்லை என்றாலும் மூச்சு காற்றை கவனிப்பதாலும் உடல் உணர்ச்சிகளை கவனிப்பதாலும் நாம் அந்த அசுத்தத்திலிருந்து மனதை அகற்றாமல் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த மூச்சு காற்றும் உணர்ச்சிகளும் இந்த அசுத்தத்தின் மறுபக்கம்தான். ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கின்றனவோ அதுபோல ஒருபுறம் இந்த அசுத்தம் இருக்கிறது, மறுபுறம் மூச்சு காற்றும் உடல் உணர்ச்சிகளும் இருக்கின்றன. அதனால் மூச்சு காற்றையும் உடல் உணர்ச்சிகளையும் கவனிப்பதால் நாம் அசுத்தத்தை தான் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து ஓடவில்லை. மூச்சு காற்றையும் உணர்ச்சிகளையும் கவனித்து கொண்டே இருந்தால் மனதின் இந்த அசுத்தம் அழிய ஆரம்பிக்கிறது. அதன் வேர்களும் பிடுங்கப்படுகின்றன. இந்த பாதை எல்லோருக்கும் எளிதானது. மனதில் அசுத்தம் எழுந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். உணர்ச்சிகளையும் சுவாச காற்றையும் கவனியுங்கள். அசுத்தத்தை கவனிக்க முயற்சி எடுக்க தேவையில்லை. மூச்சு எப்படி இருக்கிறது, உணர்ச்சிகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்க கற்றுக்கொண்டால் முக்தியின் பாதை உங்களுக்கு கிடைத்துவிட்டது. இங்கு இதைத்தான் கற்றுக்கொண்டீர்கள். வாழ்க்கையில் இதன் பாதிப்பு தெரிய வேண்டும் என்றால் வீடு திரும்பிய பிறகும் காலையிலும் மாலையிலும் இதை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 10 நாட்கள் நீங்கள் இங்கே இருந்ததால் இனிமேல் கோபமோ, வெறுப்போ, காம ஆசையோ, விருப்பமோ வரவே வராது என்று எண்ணக்கூடாது. அவற்றின் வேர்கள் இன்னமும் எடுக்கப்படவில்லை என்பதால் அவை நிச்சயம் தோன்றும். அவை வந்தாலும் நீங்கள் மூச்சையும் உணர்ச்சிகளையும் கவனிக்க ஆரம்பித்த உடனே அவை மறைந்துவிடும் என்று எதிர்பார்ப்பதும் சரியல்ல. பிடிக்காதது நடந்தால் பழைய பழக்கத்தால் கோபம் வரலாம். பழைய சுபாவத்தால் மூச்சையும் உணர்ச்சிகளையும் கவனிக்க வேண்டும் என்ற நினைவு கூட இல்லாமல் போகலாம். ஆனால் இப்போது இங்கு வந்து 10 நாட்கள் பயிற்சி செய்ததால் 10ல் ஒரு முறையாவது மூச்சை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வு உதிக்கும். உணர்ச்சிகளை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றும். இதுவே மிகப்பெரிய வெற்றிதான். இந்த வெற்றி மெல்ல மெல்ல 2 முறையாக மாறும், 3ஆக மாறும். ஒரு நாள் 10 சம்பவங்களில் எல்லாவற்றிலுமே சுவாசத்தையும் உணர்ச்சிகளையும் கவனிக்கும் நிலைக்கு வருவீர்கள். பயிற்சி செய்வதை பொறுத்தது. பயிற்சியினால் மனதின் சுபாவத்தை மாற்ற வேண்டும். ஒரு சம்பவம் நடந்தால் நாம் அதற்கு விருப்பத்தையோ வெறுப்பையோ உண்டாக்குகிறோம். அந்த சம்பவம் திரும்ப திரும்ப மனதில் நடந்து கொண்டே இருக்கிறது. பெருக்கத்திற்கு இதுதான் காரணம். இப்போது உணர்ச்சி சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நாம் விருப்பத்தையோ வெறுப்பையோ உண்டாக்குவதில்லை.
இப்போது இந்த சுத்தமான நிமிடங்கள் பெருக ஆரம்பிக்கின்றன. முதலில் ஒரு தடவை, பிறகு 2, 3 என்று பெருகுகின்றன. ஆனால் பயிற்சி செய்தால்தான் இது நடக்கும். அப்படி நடக்கவில்லை என்றால் எங்கோ தவறு நடந்திருக்கிறது. கோபம் வருவதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். கோபம் வந்தால் மனது அடித்துச் செல்லப்பட்டாலும் அதிலும் முன்னேற்றம் இருக்கும். முதலில் கோபம் வந்தால் எத்தனை நேரம் அதில் உழன்று கொண்டிருந்தீர்களோ இப்போது அந்த நேரம் குறையும். அதைவிட குறைவான நேரத்தில் அந்த கோபத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். முன்னர் 8 மணி நேரம் கோபத்தில் உழன்று கொண்டிருந்தால் அந்த நேரம் இப்போது 6ஆக குறையும். பிறகு 4, 3, 1 சில நிமிடங்கள் என்று குறைந்து கொண்டே வரும். மூச்சையும் உணர்ச்சிகளையும் கவனிக்காமல் இது எப்படி நடக்கிறது என்று ஒருவர் கேட்கலாம். இதில் மாயம் ஒன்றுமில்லை. இயற்கையின் விதிமுறைகள் தான் செயல்படுகின்றன. காலையும் மாலையும் தியானம் செய்கிறீர்கள் இல்லையா? மனது கோபத்தில் அடித்துச் செல்லப்பட்டாலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பயிற்சியினால் நடுவில் 1-2 நொடிகள் அவ்வப்பொழுது மனம் மூச்சு காற்றின் மீதும் உணர்ச்சிகளின் மீதும் திரும்பும். மறுபடியும் கோபத்தில் மனம் அடித்துச் செல்லப்படலாம். ஆனால் நடுவில் வரும் இந்த 1-2 நிமிடங்கள் கோபத்தில் அடித்துச் செல்லப்படும் வேகத்தை குறைக்கின்றன. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் வண்டிக்கு அவ்வப்பொழுது பிரேக் போட்டால் அதன் வேகம் குறைந்து கொண்டே வரும் இல்லையா? அதுபோலத்தான் இதுவும். நிற்பதற்கு 8 மணி நேரம் எடுத்துக்கொண்ட வண்டி இப்பொழுது 6 மணி நேரத்தில் நிற்கிறது. பிறகு 4, 2 என்று அது நிற்பதற்கு எடுக்கும் நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. இப்படி நடக்கிறதா என்று நீங்களே உங்களை கண்காணித்து பார்க்க வேண்டும். அப்படி இந்த நேரம் குறையவில்லை என்றால் ஒன்று வியாதிக்கு கொடுக்கும் மருந்து சரியில்லை, அல்லது மருந்தை நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகிறது. மருந்து என்னவோ சரியானதுதான். கடந்த 2500 வருடங்களாக கோடிக்கணக்கில் மக்கள் இதனால் பயன் அடைந்திருக்கிறார்கள். இன்றும் ஆயிரக்கணக்கில் மக்கள் இதனால் பயன் பெறுகிறார்கள். அதனால் நாம் மருந்து எடுத்துக்கொள்வதில்தான் ஏதோ தவறு இருக்க வேண்டும். உங்கள் ஆசிரியரை சந்தித்து தவறு எங்கே என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொன்னாலும் புரியாததால் பெரும்பாலும் மக்கள் ஒரு தவறை செய்து விடுகிறார்கள். உணர்ச்சிகளை வைத்து விளையாட ஆரம்பிக்கிறார்கள். சுகமான உணர்ச்சிகளாக இருந்தால் அதில் திளைத்து குதிக்கிறார்கள். தடையில்லாத ஓட்டத்தை அனுபவிக்க ஆரம்பித்தால் சந்தோஷத்தில் குதிக்கிறார்கள். அது மறைந்து மறுபடியும் கடினமான உணர்ச்சிகள் தோன்ற ஆரம்பித்தால் அந்த ஆனந்தம் இப்போது இல்லையே என்று வேதனைப்பட ஆரம்பிக்கிறார்கள். தியானம் சரியாக நடக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். தியானம் சரியாக நடக்கிறதா இல்லையா என்பதை எந்த விதமான உணர்ச்சிகளை அனுபவித்தோம் என்பதை வைத்து அளந்து பார்க்கிறார்கள். இந்த மாதிரி செய்பவர்கள் விபசனாவை புரிந்து கொள்ளவில்லை. 50 முகாம்கள் சென்றபின் கூட ஒரு சிலர் என்னிடம் வந்து, இதுவரை உணர்ச்சிகள் இன்பமாக இருந்தன, இப்பொழுது என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, எல்லாமே தீவிரமான உணர்ச்சிகளாகவே இருக்கின்றன, ஏதாவது செய்யுங்களேன் என்று சொல்கிறார்கள். பாவம், புரியாத மனிதர். உணர்ச்சிகளில் நல்லது கெட்டது என்ன இருக்கிறது? மனதை சமநிலையில் வைத்து கவனிக்கும்படி கூறப்பட்டது. ஆனால் உணர்ச்சிகளை வைத்து விளையாடத் தொடங்கிவிட்டார்கள். இரவும் பகலும் முன்னால் இதைத்தானே செய்து கொண்டிருந்தீர்கள். கண்களில் ஏதாவது அழகாக தெரிந்தால் சந்தோஷத்தால் குதிப்பது, அழகில்லை என்றால் துக்கமடைவது. இதேபோல் வார்த்தைகள், வாசனைகள், ஸ்பரிசம் என்று அனுபவித்தாயிற்று. இப்போது உடலின் உணர்ச்சிகள். சுகமாக இருந்தால் சந்தோஷமும், துன்பமாக இருந்தால் அழுவதுமாக இருக்கிறீர்கள். என்ன வித்தியாசம் இருக்கிறது? விபசனா செய்வதால் என்ன மாற்றம் இருக்கிறது? இதை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் எந்த பயனும் கிட்டப் போவதில்லை. காலையும் மாலையும் தியானம் செய்ய உட்காரலாம். சுகம் வந்தால் அதை அனுபவித்து திளைப்பதும், துக்கம் வந்தால் அதில் அனுபவித்து திளைப்பதுமாக இருந்தால் 1 மணி நேரம் உட்காருவதால் எந்த பயனும் இல்லை. உணர்ச்சிகளில் திளைப்பதை விட்டுவிட்டு பார்வையாளர் தன்மையில் மனதை நிறுத்த வேண்டும். 1 மணி நேரம் முழுவதும் இவ்வாறு பார்வையாளர் தன்மையில் மனதை வைத்திருக்க முடிகிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் நம் இலக்கு மிகவும் தெளிவானது. மனதை அதன் அனுபவித்து திளைக்கும் சுபாவத்திலிருந்து மாற்றி சாட்சி பாவத்தில் நிலை பெற வைக்க வேண்டும்.
எப்போதெல்லாம் அனுபவித்து திளைக்கும் தன்மை வருகிறதோ அதை எப்படி சாட்சி பாவமாக மாற்றுவது என்று பார்க்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் ஒருவர் முன்னேறுவார். கோபத்தால் நிம்மதியின்மையோ, நடுக்கம், இறுக்கம் அல்லது வெப்பத்தால் நிம்மதியின்மையோ இதை பார்த்து இன்னும் வெறுப்பை உண்டாக்கினால் அதிலிருந்து எப்படி மீள முடியும்? கோபம் வருகிறது, உள்ளே இறுக்கமும் நடுக்கமும் இருக்கிறது. இவை அனித்தியமானவை என்பதால் சமநிலையோடு இவற்றை கவனித்தால் கோபம் அகலும், அதன் வேர்களும் அகன்றுவிடும் என்று கற்கிறீர்கள். ஆனால் தியானம் சரியாக செய்யவில்லை என்றால் நல்ல பலன் எங்கிருந்து வரும்? உணர்ச்சிகளை வைத்து விளையாடாதீர்கள், அவற்றை அனுபவித்து அவற்றில் திளைக்காதீர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறோம். என்ன எழுகிறதோ அது அனித்தியமானது என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இது எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று பார்ப்போம். நடுக்கம் வளர்ந்தால் இந்த வளர்ந்திருக்கும் நிலை எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று பார்ப்போம். இறுக்கமா, வெப்பமா, எவ்வளவு நேரம் நீடிக்கிறது பார்க்கலாம். அதை இவ்வாறு கவனித்து கொண்டே இருக்கையில் அது மாறும். கோபமும் இவ்வாறு அனித்தியம்தான். வேலை சரியாக செய்தால் பலன் நிச்சயமாக கிடைக்கும். மிகவும் மகத்துவம் வாய்ந்த வேலையை செய்ய ஆரம்பித்துள்ளீர்கள். பிறந்ததில் இருந்து வெளியே தான் பார்த்து கொண்டிருந்தீர்கள், ஒரே கோணத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்படி ஒரே கோணத்திலிருந்து பார்ப்பதால் உண்மையின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்க முடிகிறது. வெவ்வேறு கோணங்களில் இருந்து பார்க்க ஆரம்பித்தால் பூரண சத்தியத்தை அறியலாம். உண்மையின் ஒரு பகுதியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் அது ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறது. நாம் குழம்பி விடுகிறோம். சத்தியத்தை பூரணமாக உணரும்போது பிரமை விலகுகிறது. இது ஒரு உதாரணத்தால் விளக்கப்பட்டது. 5 பிறவியிலேயே பார்வையற்றவர்களை ஒரு யானையின் பக்கத்தில் நிற்க வைத்து யானை எப்படிப்பட்டது என்று சொல்லச் சொன்னார்கள். கண்களால் பார்க்க முடியாது, அதனால் பாவம். கைகளால் தொட்டு தடவி தடவி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒருவனுக்கு யானையின் கால் அகப்பட்டது. அதை தடவி பார்த்து யானை ஒரு தூண் போல இருக்கிறது என்றான். இன்னொருவனுக்கு யானையின் வால் கையில் அகப்பட்டது. அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, யானை ஒரு துடப்பம் போல இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவனும் தங்கள் தங்கள் தீர்ப்பை கூறினார்கள். நான் சொல்வதுதான் உண்மை, மற்றவர்கள் தவறாக சொல்கிறார்கள் என்று எல்லோருமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பூரண சத்தியமோ இவர்கள் சொல்வதிலிருந்து வெகு தூரம் இருக்கிறது. இவர்களால் உண்மையை ஒரு கோணத்திலிருந்து மட்டுமே பார்க்க முடிந்தது. இதுபோலத்தான் நாமும் ஒரே கோணத்திலிருந்து பார்ப்பதால் வாழ்க்கை முழுவதும் பிரமையில் வீணாகி போகிறது. உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இம்மாதிரி பார்வையினால் நமக்கும் தீங்கிழைத்துக் கொள்கிறோம், பிறருக்கும் தீங்கிழைத்து விடுகிறோம். வெவ்வேறு கோணங்கள் என்பது என்ன? சம்பவம் ஒன்று வெளியே நடக்கிறது, சரி. வெளியே இப்படி நடந்தது என்றால் உள்ளே என்ன நடக்கிறது? வெளியே பார்த்தாயிற்று, ஒரு முறை உள்ளேயும் தான் பார்ப்போமே. இப்போது 2 கோணங்கள் கிடைத்திருக்கின்றன. ஒருவர் நம்மை திட்டினால் அதை இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் எப்படி இருக்கிறது? அதாவது உள்ளே என்ன நடக்கிறது? மெல்ல மெல்ல நம்மை திட்டியவரின் உள்ளே என்ன நடக்கிறது, அவர் எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கிறார் என்ற கோணத்திலிருந்தும் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுபோல வெவ்வேறு கோணங்களில் இருந்து பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பூரண உண்மை தெரிந்துவிட்டால் பிரமை இருக்காது. அசுத்தங்களில் இருந்து வெளியே வருவது மிகவும் சுலபமாகிவிடும். இது நாள் வரை வெளியே நடக்கும் சம்பவங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்போது முதல் உங்கள் உள்ளே இருக்கும் உண்மையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளே பார்க்கும் பழக்கம் என்றைக்கு பலமடைகிறதோ அப்போது முதலில் நடப்பது என்னவென்றால், ஒருவர் எப்போதெல்லாம் துன்பம் அடைகிறாரோ அந்த துன்பத்திற்கான பாதி காரணம்தான் வெளியே இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வார். மீதமுள்ள பாதி காரணம் தனக்குள்ளே இருக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்வார். துன்பத்திற்கான பொறுப்பில் பாதியை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார். நல்லது, அதுவரை முன்னேறியிருக்கிறார். இன்னும் முன்னேறினால் எனது துக்கத்திற்கான 100% பொறுப்பும் என்னுடையதுதான் என்று சொல்லும் நிலைக்கு ஒருவர் வருவார். எப்படி என்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம் வெளியே இல்லையோ அதே போல
துன்பத்திற்கான காரணமும் வெளியே இல்லை என்பது நன்றாக புரிந்துவிடும். புத்தியினால் மட்டுமல்லாது அனுபவத்தாலும் உணர்ந்து கொள்வீர்கள். ஒருவர் எனக்கு மிகுந்த கெடுதல் விளைவித்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். விஷயம் நீதிமன்றங்கள் வரை சென்று விட்டது. எல்லா நாடுகளிலும் நடப்பது போல ஒரு கோர்ட்டிலிருந்து இன்னொன்று, கீழ்கோர்ட்டிலிருந்து மேல்கோர்ட் என்று உச்ச நீதிமன்றம் வரை செல்வதற்கு 7 வருடங்கள் பிடிக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நான் நிரபராதி என்றும் எனக்கு தீங்கு இழைக்கப்பட்டது என்றும் சொல்லிவிடுகிறார். தவறு எல்லாம் அந்த இன்னொருவருடையது, அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் சொல்லிவிடுகிறார். சரியாகத்தான் தீர்ப்பளித்தார். ஆனால் எனக்கு கொஞ்சம் அறிவிருந்தால் சிறிது யோசிக்க ஆரம்பிப்பேன். நாட்டின் தலைமை நீதிபதியே என் மீது குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டார். என் மீது தவறு இல்லைதான். ஆனால் இயற்கை என்றோ கடவுள் என்றோ சொல்லும் ஒன்றிற்கு ஏதாவது நீதிகள் இருக்க வேண்டும் இல்லையா? என் மீது எந்த தவறும் இல்லாதபோது 7 வருடங்கள் என்னை தவிக்க வைத்தது ஏன்? 7 வருடங்களாக எனது தூக்கம் கெட்டு, சாப்பாடு கெட்டு, இப்போது மோசமான நிலையில் இருக்கிறேனே. ஒரு தவறும் செய்யாத நான் ஏன் 7 வருடங்கள் இந்த தண்டனை அனுபவிக்க வேண்டும்? விபசனா செய்பவராக இருந்தால் இதற்கான காரணத்தை நன்றாக புரிந்து கொள்வார். 7 வருடங்களாக தவித்ததற்கான பொறுப்பு என்னுடையது. வெளியே நடந்த சம்பவம் அல்ல, எனது அறியாமையினால் நான் எதிர்ச்செய்கை செய்து கொண்டே இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று புரிந்து கொள்வார். ஒருவர் தனது பார்வையை வெளிப்புறமாகவே செலுத்திக் கொண்டிருந்தால் உள்ளே நடக்கும் விஷயம் புரியவே புரியாது. பார்வையை உட்புறமாக திருப்பி உண்மையை தரிசிக்க ஆரம்பித்தால் எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். நுண்ணணு துகள்களின் இந்த கூட்டமானது எப்படி வேலை செய்கிறது? மனமும் அதன் 4 கூறுகளும் எப்படி வேலை செய்கின்றன? விஞ்ஞானம் எப்படி தெரிந்து கொள்ளும் வேலையை செய்கிறது? சஞ்ஞா எப்படி அடையாளம் கண்டு ஒரு மதிப்பீட்டை கொடுக்கிறது? வேதனா எப்படி உணர்ச்சிகளை உண்டாக்குகிறது? மற்றும் சம்ஸ்காரம் எப்படி எதிர்ச்செய்கைகளை செய்கிறது? வேதனாவிற்கும் சம்ஸ்காரத்திற்கும் இடையே உள்ள சம்பந்தம் என்ன? இதையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தால் விஷயம் நன்கு புரிந்துவிடும். எவ்வளவுக்கெவ்வளவு ஆழமாக ஒருவர் பார்க்கிறாரோ நான் தான் பொறுப்பு என்று அவ்வளவுக்கவ்வளவு நன்றாகவே தெரிந்து கொள்வார். ஒருவர் என்னை திட்டுகிறார். நான் நிம்மதி இழந்தேன். திட்டு வந்ததால் நிம்மதி இழந்ததே ஒரு தவறுதான். ஆனால் அத்துடன் நிற்கவில்லை. அவர் என்னுடைய பகைவர். அதனால் நான் நிம்மதி இழப்பதற்காக என்னை ஒரு முறை திட்டினார். ஒரு முறை நான் நிம்மதி இழப்பதை பார்ப்பதற்காக திட்டினார். அதற்கு பின் அவர் சென்று விட்டார். அதை பற்றி மறந்தும் போயிருப்பார். ஆனால் நான் என்ன செய்கிறேன்? எனது மனதின் மேடையில் இந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப நடத்தி அந்த திட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னை இப்படி திட்டினார், இப்படி அவமானம் செய்தார் என்று 1000 முறை, 1,00,000 முறை, கோடிக்கணக்கான முறைகள் சம்பவத்தை நடத்தி பார்க்கிறேன். அந்த அளவிற்கு மனம் நிம்மதி இழக்கிறது. நான் துன்பப்படுகிறேன். முட்டாள்தனத்தினால் இந்த அவமானத்தை நான் இந்த ஜன்மத்தில் மறக்க மாட்டேன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். சரி, மறக்க வேண்டாம். அதனால் யாருக்கு என்ன லாபம்? தங்களுக்குள்ளே தவித்து கொண்டிருப்பார்கள். 7 ஜன்மங்கள் வரை மறக்க மாட்டேன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். 7 ஜன்மங்களுக்கு தவிக்கப் போகிறீர்கள் ஐயா. புரிந்து கொள்ள விரும்பவில்லை இவர்கள். தங்களுக்குள்ளே எப்பொழுதும் பார்த்ததே இல்லை. நாம் நம்மையே தவிக்க வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை. ஆழமாக கவனித்து பார்த்தால் புரியும். எனக்கு பிடிக்கவில்லை என்கிறோம். யாருக்கு எது பிடிக்கவில்லை? யாரை பார்த்து கோபம் கொள்கிறோம்? ஒரு உதாரணத்தின் உதவியோடு புரிந்து கொள்வோம். ஒரு நல்ல கலைஞர், ஒரு ஓவியர் இருக்கிறார். தன் சாதனங்களினால் ஒரு அழகான மனிதரின் படத்தை வரைகிறார். அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது பைத்தியம் பிடித்து விடுகிறது. எனக்கு இந்த மனிதர் வேண்டும், இவரை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று கூற ஆரம்பிக்கிறார். மக்கள் அவருக்கு புரிய வைக்க முயற்சித்தார்கள். ஐயா, நீங்கள் வரைந்த ஓவியம்தான் அது. அதில் உண்மை இல்லை. அவருடன் கூட எப்படி இருக்க முடியும்? பைத்தியம் பிடித்து விட்டதா? ஆனால் அந்த ஓவியர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் வேண்டும் வேண்டுமென்றே கூறிக்கொண்டிருக்கிறார். அதே போல இன்னொரு படம் வரைகிறார். பயமூட்டும் படமாக இருக்கிறது. அதை பார்த்து நடுங்க ஆரம்பிக்கிறார். ஐயோ,
இந்த ராட்சசன் என்னை சாப்பிட்டு விடுவான், யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுகிறார். மறுபடியும் மக்கள் புரிய வைக்க முயற்சித்தார்கள். இது வெறும் கற்பனைதான், இதில் உண்மையே இல்லையே, இதை பார்த்து ஏன் நீ எதிர்ச்செய்கை செய்கிறாய் என்று கேட்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கலைஞரை நாம் முட்டாள் என்று சொல்வோம். முட்டாள், பைத்தியம் என்று எளிதாக சொல்லிவிடலாம். நம் பக்கமும் பார்வையை திருப்பி பார்த்தால் அதே முட்டாள்தனத்தை தான் நாமும் செய்கிறோம். வாழ்க்கையில் மன நிம்மதி இழக்கிறோம். ஒருவர் 20 வருடங்களுக்கு முன்னால் என்னை திட்டி விடுகிறார். எனது சஞ்ஞா உடனே அவரை கெட்டவர் என்று சொல்கிறது. அதை சொல்வதோடு அவருடைய ஒரு பிம்பத்தை என் மனதில் நான் நிர்மாணிக்கிறேன். இந்த ஆள் மிகவும் கெட்டவர். 20 ஆண்டுகளாக எப்போதெல்லாம் அந்த மனிதரின் நினைவு வந்ததோ அந்த ஆள் மோசமானவர், நல்லவர் இல்லை என்று கூறி அந்த பிம்பத்தை பலப்படுத்தி கொண்டிருந்தேன். 20 வருடங்களாக அவரை பார்க்க கூட இல்லை. ஆனால் இந்த 20 வருடங்களில் அந்த ஆள் ஒரு மகானாக மாறியிருக்கலாம் இல்லையா? யார் கண்டார்கள்? மேலும் நான் அவரை தீயவர் என்று பெயரிட்ட போது அவர் நிஜமாகவே தீயவராக இருந்தார் என்பது என்ன நிச்சயம்? என்னுடைய சஞ்ஞா அவருக்கு தீயவர் என்ற மதிப்பீட்டை கொடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். அதை வைத்துக்கொண்டு நான் என் மனதில் அவர் பிம்பத்தை உருவாக்கி தீயவர் என்று பெயர் சூட்டிவிட்டேன். இப்போது 20 வருடங்களுக்கு பின் அவரை பார்த்தவுடன் தீயவர் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அதோடு மனதில் கோபமும் வெறுப்பும் உண்டாகின்றன. இந்த கோபம் யாரை பார்த்து உருவாகிறது? அவரை நினைத்தவுடன் கண் முன்னால் அந்த பிம்பம் வருகிறது. அந்த பிம்பத்தின் பேரில் கோபம் வருகிறது, வெறுப்பு வருகிறது. அது நான் செய்த பிம்பம், எனது கற்பனை பிம்பம். அதே போல 20 வருடங்களுக்கு முன்னால் ஒருவர் எனக்கு பிடித்தமான காரியத்தை செய்ததால் அவரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கலாம். என்னுடைய சஞ்ஞா அவரை மிகவும் நல்லவர் என்று சொன்னதால் அவருடைய பிம்பம் ஒன்றை மனதில் நிர்மாணித்து மிகவும் நல்லவர் என்று பெயரிட்டு விடுகிறேன். 20 வருடங்களாக அந்த பிம்பத்தை நல்லவர் நல்லவர் என்று கூறி மேலும் பலப்படுத்துகிறேன். 20 வருடங்களில் நிஜமாகவே அவர் எப்படி மாறியிருக்கிறாரோ யார் கண்டது? தீமையின் உருவமாக மாறியிருக்கலாம். ஆனால் அவரை பார்த்தவுடன் எவ்வளவு நல்ல மனிதர் என்கிறது மனது. யாரை நல்லவர் என்கிறது? மனதில் 20 வருடங்களாக வளர்த்து வைத்திருந்த பிம்பம் நம் கண்முன்னால் வருகிறது. இந்த கற்பனை பிம்பத்தின் பேரில்தான் நாம் விருப்பம் காட்டுகிறோம். ஒருவர் இதை புரிந்து கொண்டால் இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டார். புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் இதே வேலையை செய்து கொண்டிருப்பார். இந்த ஆளை பார்த்தவுடன் எனக்கு பற்றி கொண்டு வருகிறது என்று சொல்கிறார் ஒருவர். கொஞ்சம் யோசித்துத்தான் பாருங்களேன். ஒருவரை பார்த்த உடனே கோபம் வருகிறது என்றால் அந்த நபரின் பௌதீக ரசாயன அமைப்பு பிறருடைய ரசாயன அமைப்போடு ஒத்து போகவில்லை என்று அர்த்தமாகிறது. அதனால் எனக்குள்ளே கோபம் வருகிறது. அவருடைய பௌதீக அமைப்பு கோபம் உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்குமானால் அவரை பார்த்தவுடன் எல்லோருமே கோபப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி நடப்பதில்லையே. ஒரே மனிதரை ஒரே சமயத்தில் 5 பேர் பார்த்தால் அந்த 5வரும் வெவ்வேறு விதமான எதிர்ச்செய்கைகள் செய்வார்கள். எனக்கு கோபம் வரலாம், இன்னொருவருக்கு அன்பு தோன்றலாம், இன்னொருவருக்கு அவரை பார்த்தவுடன் பயம் தோன்றலாம். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு எதிர்ச்செய்கை புரிகிறோம்? நமது சஞ்ஞா என்ன தயாரித்திருக்கிறதோ அதற்குத்தான் எதிர்ச்செய்கை செய்கிறோம். இந்த விஷயம் சரியாக புரிந்துவிட்டால் எல்லா ரகசியங்களும் புரிந்துவிடும். நாம் உள்நோக்கி பார்ப்பது இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். எப்படி ஒரு மனிதரை 5 பேர் பார்த்தால் 5 விதமான எதிர்ச்செய்கைகள் செய்கிறார்களோ அதே போல ஒரே மனிதர் ஒரே விதமான சம்பவத்தை 5 முறை பார்த்தாலும் வெவ்வேறு விதமான எதிர்ச்செய்கைகளை செய்யலாம். உதாரணத்தால் சில சமயம் விஷயங்கள் நன்றாக புரியும் என்பதால் ஒரு கற்பனை உதாரணம் ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஒரு மாலை நேரம் நான் என்னுடைய 4-5 மாணவர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி நடந்து கொண்டே இருக்கும்போது வழியில் யாரோ ஒருவர் விழுந்து கிடக்கிறார். அந்த இருட்டும் நேரத்தில் ஒரு மாணவரின் கால் அந்த ஆளின் மீது இடித்து விடுகிறது. அவர் உடனே கத்துகிறார், பார்வையற்றவனா என்ன, கண் தெரியவில்லை? இந்த வார்த்தைகள் என் காதில் விழுகின்றன. வசைமொழிகள். விபசனா செய்பவராக இருப்பதால் உள்ளே கவனித்தால் ஒரு இன்பமான உணர்ச்சி ஏற்படுகிறது.
அவர் சொல்வதோ வசைமொழிகள், ஆனால் ஏற்படுவதோ இன்பமான உணர்ச்சிகள். இது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம். 2வது நாள் நான் தனியாக சென்று கொண்டிருக்கிறேன். அதே இடத்தில் அந்த ஆள் மீது என்னுடைய கால் இடிக்கிறது. அந்த ஆள் கத்துகிறார், பார்வையற்றவனா என்ன, கண் தெரியவில்லை? அதே வார்த்தைகள் காதில் விழுகின்றன. ஆனால் இப்போது உள்ளே பார்த்தால் இன்பமான உணர்ச்சிகள் இல்லை, துன்பமான உணர்ச்சிகள் இருக்கின்றன. ஏன் இப்படி? இப்போது என்ன ஆயிற்று? இது 2வது சம்பவம். 3வது. மீண்டும் 4-5 மாணவர்களோடு சென்று கொண்டிருக்கிறேன். மீண்டும் என் கால் பட்டு விடுகிறது. அவர் திட்டுகிறார், பார்வையற்றவனா என்ன, கண் தெரியவில்லை? இப்போது மேலும் துன்பமான உணர்ச்சிகள். 2வது சம்பவத்தை விட அதிகமான துன்ப உணர்ச்சிகள். இது 3வது சம்பவம். 4வது சம்பவம். மீண்டும் தனியாக சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு கற்பனை உதாரணம்தான். இப்படி தனியாக செல்லும்போது கால் இடிக்கிறது. அதே மொழிகள். பார்வையற்றவனா என்ன, கண் தெரியவில்லை? என் செஞ்ஞா இப்போது அந்த குரலை அடையாளம் கண்டுகொள்கிறது. இது என்னுடைய மகனின் குரல். என் மகன் பார்வையற்றவனா என்ன, கண் தெரியவில்லை என்று என்னிடம் சொல்கிறான். இப்போது பார்த்தால் உணர்ச்சிகள் முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகம் துன்பம் தரக்கூடிய உணர்ச்சிகள், மிகுந்த வேதனை. அடுத்து 5வது சம்பவம். உதாரணம்தான். 5வது முறை மறுபடியும் நான் சில மாணவர்களோடு சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல என் கால் இடிக்கிறது. மறுபடியும் அதே வார்த்தைகள். பார்வையற்றவனா என்ன, கண் தெரியவில்லை? அதே போல எனது செஞ்ஞா குரலை அடையாளம் கண்டுகொள்கிறது. இது என்னுடைய மகனின் குரல். இப்போது துன்பத்திற்கு எல்லையே இல்லை. ஏன்? 5 முறை அதே சொற்கள் காதில் விழுகின்றன. ஆனால் 5 முறையும் வெவ்வேறு உணர்ச்சிகள். ஏன் இவ்வாறு நடக்கிறது? நன்றாக விபசனா செய்பவராக இருந்தால் இதை ஆராய்ந்து நன்றாக புரிந்து கொள்வார். முதல் சம்பவத்தில் என்ன ஆயிற்று? எல்லோரும் ஒரு முட்டாள்தனம் செய்கின்றனர். ஒருவர் பிறந்து சுற்றுப்புற விஷயங்கள் தெரிய ஆரம்பித்தவுடன் முதல் வேலையாக தன்னுடைய பிம்பம் ஒன்றை தன் மனதில் நிர்மாணிக்கிறார். என் மனதில் நான் கோயங்கா என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறேன். தனது பிம்பத்தை தானே செய்து கொள்வது என்றால் கேட்க வேண்டுமா? மிகவும் நல்ல பிம்பம். கோயங்கா இவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர் என்று ஒரு அழகான பிம்பம் ஒன்றை உருவாக்கி என் மனக்கோயிலில் வைக்கிறேன். நானாக செய்த பிம்பம். அதில் உண்மை சுவடு கூட இல்லை. இந்த அழகான பிம்பத்தை நிறுவி அதன் பேரில் மிகுந்த ஆசையையும் உண்டாக்குகிறேன். முதல் சம்பவத்தில் என்ன நடக்கிறது? பார்வையற்றவனா என்ன, கண் தெரியவில்லை என்று ஒருவர் சொன்னதும் சஞ்ஞா சரியாக அடையாளம் கண்டுகொண்டது. இவை வசைமொழிகள், ஆனால் அவை உனக்கு இல்லை, உன்னுடைய மாணவருக்கு என்று சொன்னது. உடலில் இன்பமான உணர்ச்சி. அட, நான் விபசன ஆசிரியர், நான் இந்த மாதிரி செய்ய முடியுமா? ஆனால் இந்த மாணவர்கள் இன்னமும் தேராதவர்கள், விழிப்பாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னாலும் என்ன செய்திருக்கிறார்கள் பார். காலால் இடித்து விட்டார்கள். இடித்து விட்டால் வசை மொழிகளை கேட்டுத்தானே ஆக வேண்டும். என்னால் இந்த மாதிரி நடக்குமா என்ன? இப்போது நான் உண்டாக்கியிருக்கும் பிம்பத்திற்கு சிறிது மெருகேற்றப்படுகிறது, அழகு கூடுகிறது. கோயங்காவை பற்றி என்னவென்று புகழ்வது? அதனால் உடலில் இன்பமான உணர்ச்சிகள். 2வது முறை வசைமொழிகள் மாணவர்களுக்கு இல்லை, உனக்குத்தான் என்று சொல்கிறது சஞ்ஞா. எனக்கா? என்னை ஒருவர் திட்டுகிறாரா? உடலில் துன்பமான உணர்ச்சிகள். பதிலுக்கு என்னிடமிருந்து வசைமொழிகள். முதலில் இன்பமான உணர்ச்சிகள், இப்போது இந்த மாதிரியான எதிர்ச்செய்கை. விபசனா செய்பவராக இருந்தால் உள்ளே நன்றாக பார்ப்பார், தானே நன்றாக புரிந்து கொள்வார். 3வது முறை என்னோடு சில மாணவர்கள். ஒருவர் வாழ்க்கையில் இன்னொரு முட்டாள்தனம் செய்கிறார். முதல் முட்டாள்தனம் அழகான ஒரு பிம்பத்தை உருவாக்கி நான் என்று கூறி அதை தன் மனதில் வைப்பது. அதைவிட பெரிய அடுத்த முட்டாள்தனம் என்னவென்றால், இந்த தனது பிம்பத்தை அடுத்தவர்கள் மனதிலும் ஒருவர் நிறுவுகிறார். கோயங்கா இப்படி அப்படி என்னவென்று புகழ்வது. அவர்களுடைய மனதில் என்னை பற்றிய அபிப்பிராயம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த அபிப்பிராயத்தை வளர்ப்பதற்காக ஒருவர் எத்தனை நாடகங்கள் போடுகிறார், எத்தனை ஆட்டம் போடுகிறார். எப்படியாவது இந்த பிம்பம் பிறர் மனதில் இடம்பெற வேண்டும்.
கோயங்கா எவ்வளவு பெரிய மகான், விபசன ஆசிரியர் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும். மூன்றாவது சம்பவத்தில் என்ன ஆனது? என்னுடைய 5 மாணவர்களின் மனதில் நான் நிறுவிய எனது பிம்பங்களின் பேரில் மிகுந்த ஆசையை வளர்த்து கொண்டேன். இதற்கு முன்னால் எனக்கு வந்த வசைமொழிகளினால் என் மனதில் இருக்கும் பிம்பம் மட்டுமே அடிபட்டது. இப்போது இவர்களின் மனதில் நிறுவிய 5 பிம்பங்கள் ஒரே சமயத்தில் அடிபடுகின்றன. மாணவர்கள் என்ன நினைப்பார்கள்? நல்ல ஆசிரியரப்பா இவர், விழிப்பாக இரு விழிப்பாக இரு என்று நம்மிடம் சொல்லிவிட்டு தான் எப்படி நடக்கிறார் பார். திட்டு வாங்கி கட்டிக்கொண்டார் இல்லையா? 5 பிம்பங்கள் உடைந்தன. துக்கம் 5 மடங்கானது. தனியாக யாராவது என்னை திட்டினால் எப்படியாவது சகித்துக்கொள்வேன். ஆனால் நிறைந்த சபையில் 100 பேருக்கு முன்னால் திட்டினால் என்ன வித்தியாசம்? வார்த்தைகள் ஒன்றுதானே. விபசனா செய்பவராக இருந்தால் என்ன வித்தியாசம் என்பதை நன்றாக புரிந்து கொள்வார். இப்போது 100 பேர் மனதில் நிர்மாணித்திருக்கும் பிம்பங்கள் உடைந்து விட்டன. இப்போது இந்த ஆளிடம் தவறு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்துவிட்டது. அதனால் மிகவும் துக்கமடைகிறேன். 4வது சம்பவத்தில் என்ன ஆகிறது? ஒவ்வொருவரும் நான் நான் என்று ஒரு பிம்பத்தை வளர்த்து கொள்கிறார்கள். அத்துடன் கூட இன்னொரு பிம்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். நான் என்ற வட்டத்தை பெரியதாக்கி எனது என்ற ஒரு பிம்பம், எனது, எனது மகன், எனது மகள், எனது மனைவி, இப்படி எனது என்று சொல்லும் ஒன்றிற்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார் ஒருவர். மிக அழகான பிம்பம். என் மகன் எப்பேற்பட்ட மகன் தெரியுமா? விபசனா ஆசிரியரின் மகன் என்றால் விபசனாவாதியாக இருப்பான், தர்மத்தை கடைபிடிப்பவனாக இருப்பான். நான் வயோதிகம் அடைந்ததும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதும் எனக்கு எப்படி சேவை செய்வான் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என் மகன் எப்படி என்று காண்பிப்பேன். அந்த பிம்பத்தின் பேரில் மிகுந்த ஆசையை வளர்த்து கொள்கிறேன். ஆனால் இப்போது எனது அந்த மகன் பார்வையற்றவனா என்ன என்று திட்டுகிறான். 4வது சம்பவத்தில் இந்த வசைமொழிகள் உனது மகனிடமிருந்து என்று எனது சஞ்ஞா சொல்கிறது. என் மகன் என்னை பார்த்து பார்வையற்றவனா என்ன, கண் தெரியவில்லை என்று சொல்கிறான். யாரோ ஒருவர் திட்டினால் துக்கம் ஏற்படும். ஆனால் இவ்வளவு துக்கம் ஏற்படுவதில்லை. யாரை பற்றி இத்தனை கனவுகள் கண்டு கொண்டிருந்தோமோ அந்த மகனிடமிருந்து வசைமொழிகள். விபசனா பாதையில் முன்னேற முன்னேற ஒருவர் இதை நன்றாக புரிந்து கொள்வார். யாரை என்னுடையவர் என்று கூறி மிகுந்த அன்பு செலுத்துகிறோமோ உள்ளே பார்க்க ஆரம்பித்தால் உண்மையில் அன்பு செலுத்துவதில்லை என்று தெரிய வரும். யாரிடமும் அன்பு இல்லை, இது ஏமாற்று வேலைத்தான். நான் உண்மையில் விரும்புவது என்னைத்தான். நான் விரும்புவது என்னுடைய கனவுகளை, என்னுடைய ஆசைகளை மட்டுமே. என் மகனோ மனைவியோ கணவனோ சகோதரனோ எனது ஆசைகளை பூர்த்தி செய்வதில் உதவியாக இருப்பதனால் எனக்கு பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். என்னுடையவன் என்னுடையவன் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்த ஒருவனே எனது கனவுகளை உடைக்கும் ஒருவனாக மாறிவிட்டால் அன்பு என்பது எல்லாம் முடிவடைந்து விடுகிறது. புத்தரின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம். பிரசேஞ்சேத் என்ற ஒரு ராஜா புத்தரிடம் ஈடுபாடு கொண்டு விபசனா செய்ய ஆரம்பித்தார். நன்றாக முன்னேறினார். ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் விபசனா செய்ய ஆரம்பித்தால் மெல்ல மெல்ல எல்லோரும் அதன்பால் ஈர்க்கப்படுகிறார்கள். தர்மத்தின் தன்மை இது. ராணி மல்லிகாவும் விபசனா செய்ய ஆரம்பித்தால் மாளிகையின் ஒரு அறையை தியான அறையாக்கி தினமும் அதில் தியானம் செய்வது வழக்கம். தியானத்தில் இருவரும் முன்னேறினார்கள். ஒரு நாள் தியானத்தை முடித்ததும் பிரசேஞ்சித் ஒரு கேள்வி கேட்கிறான். மல்லிகா, இன்று தியானம் செய்யும்போது எனக்கு மிகவும் பிடித்தவர் யார் என்ற கேள்வி மனதில் எழுந்தது. அதோடு கூட உனக்கு மிகவும் பிடித்தவர் யார் என்ற கேள்வியும் எழுந்தது. நீ சொல், உனக்கு இந்த உலகத்தில் மிகவும் பிடித்தவர் யார்? ராணி சொல்கிறாள், என்ன ஆச்சரியம் இது! தியானம் செய்யும்போது எனக்கும் இதே கேள்வி மனதில் தோன்றியது. எனக்கு மிகவும் பிடித்தவர் யார்? எனக்கு மிகவும் பிடித்தவர் நான் தான் என்று புரிந்து கொண்டேன். என்னைத்தான் எனக்கு பிடித்திருக்கிறது, வேறு யாரையும் அல்ல என்பதுதான் உண்மை. ராஜா விபசனா செய்யாதவராக இருந்தால் தலையை சீவிவிட உத்தரவு போட்டிருப்பான். என்ன ராணி இவள் சுயநலக்காரியாக இருக்கிறாளே, என்னை கூட இவளுக்கு பிடிக்கவில்லையா? ஆனால் ராஜா அப்படிப்பட்டவன் இல்லை, புரிந்து கொண்டான். எனக்கும் இதே பதில்தான் கிடைத்தது என்றான்.
எனக்குள் தேடி பார்த்தபோது எனக்கு பிடித்த நபர் நான் தான் என்று புரிந்து கொண்டேன். மீதம் உள்ளவர்கள் எல்லோரும் என்னுடைய கனவுகளுக்கு உதவியாக இருப்பதால் பிடிக்கிறது, அப்படி இல்லை என்றால் பிடிக்கவில்லை என்றான். இருவரும் புத்தரிடம் சென்று நடந்ததை கூறினார்கள். சாது சாது சாது, உங்களுக்கு நன்மை உண்டானது என்றார் பகவான். ஒருவர் தனக்குள்ளே பார்த்து எனக்கு என்னை தவிர யாரையும் பிடிக்கவில்லை, எனது கனவுகளையும் ஆசைகளையும் தவிர யாரையும் எனக்கு பிடிக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சுயநலம் மிக்க வாழ்க்கை என்று எப்போது புரிந்து கொள்கிறாரோ அப்போதுதான் அவர் கண்கள் திறக்கும். சுயநலத்திலிருந்து வெளியே வந்து அகங்காரம் இல்லாத நிலைக்கு வர ஆரம்பிப்பார். முதலில் இந்த உண்மையை அனுபவம் மூலமாக உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவால் புரிந்து கொண்டால் மட்டும் போதாது. மகன் என்னுடைய கனவுகளை பூர்த்தி செய்வதில் உதவி செய்வான் என்பதால் மகனிடம் மிகுந்த ஆசை. ஒரு தாய் மகன் பிறந்தவுடன் கனவு காண ஆரம்பிக்கிறார். என் மகன் வளர்ந்து 25 வயது ஆனதும் வீட்டிற்கு மருமகள் வருவாள். இன்னும் அவள் பிறந்திருக்க கூட மாட்டாள். ஆனால் கற்பனை என்னவோ பலமாக இருக்கும். என் மகன் சொன்னதை கேட்பவனாகவும் தர்மம் நிறைந்தவனாகவும் இருப்பான். அவன் தேடிக்கொண்டு வந்த மருமகள் இவ்வளவு நல்லவளாக இருப்பாள், குணவதியாக இருப்பாள் என்று கற்பனை செய்து கொண்டு மனதில் மருமகளை பற்றிய பிம்பம் ஒன்றை உருவாக்குகிறாள். நிஜமாகவே 25 வருடங்களுக்கு பின் மகன் ஒரு மருமகளை கொண்டு வருகிறான். எப்பேற்பட்ட மருமகள்? துடப்பத்தை கொண்டு பேசும் மருமகள். இப்போது பாவம், இவளுடைய பிம்பங்கள் எல்லாம் உடைந்து விட்டன. மருமகள் இப்படி இருப்பாள் அப்படி இருப்பாள் என்ற கனவுகள் எல்லாம் சாம்பலாகிவிட்டன. இதே போல மருமகள் சிறு வயதில் இருக்கும் போதிலிருந்தே சொல்கிறார்கள், நீ பெரியவளாகி வளர்ந்தவுடன் இன்னொரு வீட்டுக்கு செல்வாய், அங்கு உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், அங்கு இன்னொரு தாயும் கிடைப்பாள், இங்கு இருப்பதை விட அதிகமாக அன்பு காட்டும் தாய். ஆனால் அவளுக்கு கிடைத்த மாமியாரோ வசை மொழிகள் இல்லாமல் பேசவே தெரியாத ஒருவர். இப்படி என்றால் பாவம், அவளுடைய கனவுகள் எல்லாமே உடைகின்றன இல்லையா? இந்த கனவுகளை உருவாக்கியதற்கு யார் பொறுப்பு? நாம் தான் நமது கனவுகளை உருவாக்குகிறோம், நாம் தான் பிம்பங்களை உருவாக்குகிறோம், அவற்றின்பால் ஆசையை வளர்த்து கொள்கிறோம். அவை உடைந்து நாம் துன்பப்பட்டால் யார் பொறுப்பு? நாம் எல்லோரும் இப்படித்தான். நமது ஆசைகள் எல்லாம் நம் பேரில்தான், நம் விருப்பங்களின் பேரில்தான். அவை நிறைவேறாவிட்டால் நாம் மன நிம்மதி இழக்கிறோம். தாய் தந்தை என்ன நினைக்கிறார்கள்? வளர்ந்து பெரியவன் ஆனதும் மகனும் மருமகளும் நமக்கு சேவை செய்வார்கள் என்று நினைக்கிறார்கள். மகனும் மருமகளும் என்ன நினைக்கிறார்கள்? சொந்த காலில் நின்ற பிறகு ஒரு புதிய வீட்டிற்கு செல்வோம், இந்த வயதானவர்களை விட்டு விடுவோம், நிம்மதியாக இருப்போம் என்று. இவர்கள் தனியாக கனவு காண்கிறார்கள். இருவரின் கனவுகளுமே பூர்த்தியாக முடியாது இல்லையா? இந்த கனவுகள் உடையும் போது துன்பம் வரத்தானே செய்யும். 2 சகோதரர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரே கனவு இருக்கின்ற வரையில், இருவரின் கனவுகளும் ஒரே திசையில் செல்கின்ற வரையில் இருவருக்கும் இடையே அன்பு இருக்கும். இருவரும் வெவ்வேறு திசையில் செல்ல ஆரம்பித்தால், ஒருவரின் கனவுகளுக்கு இன்னொருவரின் கனவை பலியிட வேண்டுமென்றால் இருவர்களுக்கும் இடையே இருந்த அன்பு அன்றோடு முடிந்தது. இருவரும் அதன்பின் பகைவர்களாக இருப்பார்கள். அன்பு சகோதரன் இடத்தில் இல்லை, அன்பு மகனிடத்தில் இல்லை, அன்பு மருமகளிடத்தில் இல்லை, தந்தையின் பேரில் இல்லை, தாயின் பேரில் இல்லை. அன்பு தன் பேரில்தான் இருக்கிறது, தனது ஆசைகளின் பேரில் இருக்கிறது. விபசனா செய்யும் ஒருவர் இதை விரைவிலேயே கண்டுகொள்கிறார். தனது நன்மைக்கான பாதை கிடைக்கிறது. ஏனென்றால் தனது துக்கங்களுக்கான காரணத்தை புரிந்து கொள்கிறார். இதை புரிந்து கொண்டால் 4வது சம்பவத்தின் போது அதிக துக்கத்திற்கான காரணம் புரியும். எனது மகன் என்று சொல்லி எத்தனை கனவுகளை வளர்த்து வைத்திருந்தனோ, அந்த மகன் என்னை திட்டுகிறான். வேறு மனிதர்களை பற்றி எந்த கனவும் எனக்கு இல்லை. இன்னொருவர் என்னை திட்டினால் துக்கம் வரும். ஆனால் அவருக்கும் எனது கனவுகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதால் இந்த அளவிற்கு இருக்காது. ஆனால் என் மகனிடம் நிறைய இருந்தது. வளர்ந்து பெரியவனானதும் எனக்கு இப்படி பணிவிடை செய்வான், இது செய்வான், அது செய்வான். ஆனால் இப்போது அதற்கு நேர் எதிராக நடக்கிறது. மிகுந்த வருத்தம் ஏற்படுகிறது. 5வது சம்பவத்தில் என்ன ஆனது? மக்கள் இன்னொரு முட்டாள்தனம் செய்கின்றனர்.
ஒருவர் என்னுடையது என்னுடையது என்று சொல்லி தன் மனதில் பிம்பங்களை நிர்மாணிக்கிறார். ஆனால் அதோடு இல்லாமல் பிறர் மனங்களிலும் இதை நிறுவுகிறார். மகனிடத்தில் தவறுகள் இருக்கின்றன என்று தெரிந்த போதிலும் என் மகன் என் சொல் தட்டாதவன், விபசனாவில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவன், இப்படி அப்படி என்று சொல்லி எல்லோர் மனதிலும் நிர்மாணிக்கிறேன். 5 மாணவர்கள் மனதிலும் எனது மகனை பற்றிய பிம்பங்கள் பல வருடங்களாக முயற்சி செய்து நிர்மாணித்தவை. இப்போது 5 பிம்பங்களும் உடைந்து விட்டனவே. எனது அதே மகன் இவர்கள் எதிரிலேயே என்னை இவ்வாறு பேசிவிட்டானே. வீட்டில் திட்டு இருந்தால் சகித்து கொண்டிருக்கலாம், எல்லோருக்கும் முன்னால் எனது மானத்தை வாங்குகிறானே. இது எனக்குள்ளே எனது மகனின் பிம்பத்தை உருவாக்கி அதன் மீது ஆசையை வளர்த்து கொண்டதன் விளைவு. அந்த ஓவியர் எப்படி ஒரு படம் வரைந்து அதை பார்த்து பைத்தியமாகிவிட்டாரோ அதே போல நாமும் பிம்பங்களை மனதில் உண்டாக்கி பைத்தியமாகி விடுகிறோம். விபசனா செய்பவருக்கு இது எவ்வளவு விரைவில் புரிகிறதோ அவ்வளவு விரைவாக விடிவு காலம் பிறக்கும். இங்கு இருந்து கொண்டு ஒருவர் உணர்ச்சிகளை வைத்து விளையாட ஆரம்பித்தால், இன்பமான உணர்ச்சிகளாக இருந்தால் சந்தோஷத்தில் குதிப்பதும், துன்பமான உணர்ச்சிகளாக இருந்தால் அழுவதுமாக இருந்தால், வாழ்நாள் முழுவதும் தியானம் செய்த போதிலும் அவருடைய தியானத்தினால் எந்தவித லாபமும் இல்லை. இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஒரு பார்வையாளரைப் போல பார்க்க வேண்டும் என்று புரிந்து கொண்டால் ரகசியங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வர ஆரம்பிக்கின்றன. இவைதான் மனதின் 4 பாகங்கள். இது விஞ்ஞானம் தெரிந்து கொள்ளும் வேலையை செய்கிறது. இது சஞ்ஞா அடையாளம் கண்டுகொண்டு மதிப்பீடு கொடுக்கிறது. இது வேதனா உணர்ச்சிகளை உணர்கிறது. இது சம்ஸ்காரம் எதிர்ச்செய்கை செய்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். இவைகளின் பாதிப்பு உடலில் எப்படி ஏற்படுகிறது என்று புரிந்து கொள்ள முடியும். எந்த மாதிரி உணர்ச்சிகள் வருகின்றன, எப்படி அவை நமக்கு பாதிப்பை உண்டாக்குகின்றன, உணர்ச்சிகளும் அசுத்தங்களும் எப்படி ஒன்றை ஒன்று பெருக்குகின்றன, இவை எல்லாமே புரிந்துவிடும். இனிமேல் உணர்ச்சி வந்தால் அசுத்தம் பெருகாது. சாட்சி பாவத்தோடு ஒருவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். உணர்ச்சிகளும் அசுத்தங்களும் இனிமேல் நம் தலைமேல் ஏறி உட்கார முடியாது. இவை இரண்டும் மெல்ல மெல்ல பலமிழந்து அழிந்து விடுகின்றன. இந்த வேலை தியானத்தை சரியாக செய்தால்தான் வெற்றியில் முடியும். நாம் அனுபவித்து திளைக்கும் நிலையிலிருந்து வெளியே வந்து சாட்சி பாவத்தில் மனதை வைத்து உணர்ச்சிகளின் அனித்திய சுபாவத்தை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உணர்ச்சி அனித்தியமானது, எழுந்துள்ள இந்த அசுத்தம் அனித்தியமானது, எவ்வளவு நேரம் நீடிக்கிறது பார்க்கலாம் என்று நோக்கும் மனோபாவத்தில் இருக்க வேண்டும். இந்த சுபாவத்தை பலப்படுத்தி கொண்டே வந்து நம் மனதின் பழக்கத்தை மாற்ற வேண்டும். அப்படி செய்தால் விபசனா மிகவும் நன்மை தரக்கூடியதாக அமையும். நமக்குள் இருக்கும் துர்குணங்களும் அசுத்தங்களும் தான் நமது முக்திக்கு தடையாக இருக்கின்றன. இவை இருக்கும் வரையில் நமக்கு எங்கிருந்து முக்தி கிடைக்கும்? இவைகளால் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியிலும் துன்பம்தான் மிஞ்சும். இந்த துர்குணங்களெல்லாம் நீங்கி மனது சுத்தமடைந்து நல்ல குணங்களால் நிறைந்தால் அவைகள் நமக்கு உதவியாக அமையும். இந்த பிறவி கடலை தாண்ட பெரும் உதவியாக இருக்கும். 10 நல்ல குணங்கள் இருக்கின்றன. இவைகளை அந்த நாள் பாஷையில் பாரமி என்று சொன்னார்கள். நமது மனதை புனிதமாக்கும் ஒன்றையே புண்ணியம் என்றார்கள். மனதை புனிதமாக்கும் விஷயங்களில் நமக்கு பிறவி கடலை கடக்க உதவும் 10 குணங்களை பாரமி அல்லது பாரமிதாக்கள் என்றார்கள். இவை என்னென்ன என்றும் அவைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் என்றும் பார்ப்போம். ஒரு பாரமி நெக்கம்ம பாரமி அல்லது நிஷ்கிரமன் பாரமி, அதாவது துறவு. யார் ஒருவருக்கு கடைசி நிலை வரை செல்ல வேண்டுமோ அவர் எல்லாவற்றையும் துறந்தே ஆக வேண்டும். வீட்டை துறந்து சந்நியாசியாகவும் சந்நியாசினியாகவும் ஆகி அர்ஹத் நிலையை எட்ட வேண்டும். ஆனால் நாமோ குடும்பஸ்தர்கள், வீடுகளை துறந்து வர நாம் தகுதியானவர்கள் அல்ல. நமது மனம் இன்னும் அந்த நிலைக்கு தயாராகவில்லை. அப்போது எப்படி இந்த பாரமியை வளர்த்து கொள்வது? அந்த காலத்தில் மக்கள் இதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். அந்த நாட்களில் மக்கள் 7 வார தியான முகாம்கள் வைத்திருந்தனர். இந்நாளில் வாழ்க்கை வேகம் அதிகரித்ததால் அதை சுருக்கி 1 மாதம் ஆக்கினார்கள். பின்னர் அதை மேலும் குறைத்து 20 நாட்கள், 15, 10, 7 நாட்கள் என்று குறைத்து பார்த்தார்கள். ஆனால் 10 நாட்களுக்கு குறைவாக முகாம் நடத்தினால்
ஒரு பயனும் இருக்கவில்லை என்பதால் குறைந்தது 10 நாட்களாவது இருக்க வேண்டும் என்று ஒரு விதி செய்தார்கள். இன்னும் அதிக நாட்கள் இருந்தால் நல்லதுதான். குறைந்தது 10 நாட்களுக்காவது வீடுகளை விட்டு இந்த பாரமியை வளர்த்து கொள்கிறீர்கள். தலையை மொட்டை அடித்துக்கொண்டு காவி உடையை உடுத்தவில்லை என்றாலும் இங்கு பிச்சுவை போல வாழ்கிறீர்கள். அதாவது என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டீர்கள். இங்கு நீங்கள் தங்கும் விடுதியோ உட்கொள்ளும் சாப்பாடோ எதுவுமே உங்களுடையதல்ல. அகம்பாவம் கொள்ள வழியே இல்லை. முற்றிலும் அகம்பாவம் இல்லாத நிலையே முக்தி நிலை. சாப்பிடும் சாப்பாடு கூட இன்னொருவர் கொடுத்தது தான். கையில் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உணவு கொடுக்கும்படி கேட்டால் அகம்பாவம் குறையும் இல்லையா? இதற்குத்தான் 10 நாட்கள் முகாமிற்கு மக்கள் வருகின்றனர். இன்னொருவன் கொடுத்த தானத்தில்தான் நான் உயிர் வாழ்கிறேன் என்று ஒருவர் புரிந்து கொள்வதற்காகத்தான். யாரோ ஒருவர் கொடுத்த தானத்தினால்தான் காலையிலும் மதியமும் உணவு கிடைக்கிறது. அதன் பலனைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். தர்மம் கிடைக்கவில்லை என்றாலும் இங்கு தங்குவதற்கு, உணவிற்கு, செலவாகும் மின்சாரத்திற்கு செலவு நிச்சயமாகும். 10 நாட்கள் இங்கு தங்குவதற்கு நீங்கள் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஹோட்டல் போல ஆகிவிடும். ஹோட்டலில் தங்குவதற்கான செலவு என்று நீங்கள் கொடுத்தால் நெக்கம்ம பாரமி எப்படி வளரும்? மனதில் இந்த பாவனை வர வேண்டும் என்பதால் தான், அதாவது பிறருடைய தானத்தில்தான் நான் வாழ்கிறேன் என்ற பாவனை வருவதற்காகத்தான் இந்த பரம்பரையில் இப்படி செய்யப்பட்டது. பணம் கொடுத்தால் அகங்காரம் வளரும். இவ்வளவு பணம் எடுத்துக்கொள்கிறீர்கள், இன்னும் நல்ல சாப்பாடு போடுவதானே. பாருங்கள், உப்பு எவ்வளவு குறைவு, புளி எவ்வளவு குறைவு, மசாலா குறைவு, ஏன் இப்படி, ஏனப்படி என்றெல்லாம் கேள்விகள் வரும். ஆனால் இப்போது பிச்சை பாத்திரத்தில் எது விழுகிறதோ அதை சாப்பிட வேண்டியதுதான். ருசிக்காக நாம் சாப்பிடவில்லை. 10 நாட்கள் உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். ஒரு பிட்சுவைப் போல, பிட்சுனியைப் போல. இந்த நோக்கம் மனதில் வந்துவிட்டால் மிகவும் நன்மை உண்டாகும். சந்நியாசம் எடுத்துக்கொள்ளாமல் துறவு பாரமியை சிறிது சிறிதாக வளர்த்து கொள்ள இதை போல செய்வதால் முடியும். இங்கு அதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. 2வது சீலபாரமி. சீலத்தை கடைபிடிப்பது வீட்டிலும் செய்யலாம். ஆனால் கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அங்கு உள்ள சூழ்நிலைகள் அப்படி. ஏதாவது ஒரு விஷயத்தில் சீலத்தில் குறை ஏற்பட்டுவிடும். இங்குள்ள சூழ்நிலை வித்தியாசமானது. காலை 4-4:30 மணியிலிருந்து இரவு 9-9:30 மணி வரை வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். திருடுவதற்கோ, உயிரினங்களை கொள்வதற்கோ, தவறான பாலுறவு கொள்வதற்கோ அல்லது போதைப் பொருட்கள் உட்கொள்வதற்கோ நேரமே இல்லை. ஆனால் மறந்து போய் பொய் பேச வாய்ப்பிருக்கிறது. பேசினால் எதையாவது அதிகப்படுத்தி பேசிவிடலாம் அல்லது குறைத்து பேசலாம். ஆசிரியர் ஏதாவது கேள்வி கேட்டால் தவறாக பதில் சொல்லலாம். இவ்வாறு செய்வதாலும் சீலம் கெடுகிறது. அதனால் குறைந்தபட்சம் உங்களுக்குள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். 9 நாட்களுக்கு பூரண மௌனம். 9 நாட்களுக்காவது சீலம் கெடாமல் இருக்கும். நமது இந்த பாரமை வளர்க்கிறது. இதுபோல 10 நாட்கள் முகாமில் இந்த பாரமியை வளர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்து 3வது விரிய பாரமி. அந்த நாள் பாஷையில் விரிய என்றால் முயற்சி. ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டும் முயற்சி செய்கிறார். தன் வாழ்க்கையை நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார். குடும்பஸ்தராக இருந்தால் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். தவறு எதுவும் இல்லை. ஆனால் முயற்சி, உழைப்பு என்பது மனதை சுத்தமாக்க உதவும் போதுதான் பாரமையாகிறது. இங்குள்ள 10 நாட்களும் நீங்கள் இதைத்தான் செய்கிறீர்கள். எது நடக்கிறதோ அதை மட்டும் அப்படியே பார்க்கிறீர்கள். மனம் கடந்த காலத்திலும் இல்லை, வருங்காலத்திலும் இல்லை, விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்கவில்லை. அதனால் இந்த முயற்சி மனதை நிகழ்காலத்தில் நிறுத்தி பார்வையாளர் தன்மையோடு அனித்தியத்தை உணர்வதற்காக இருப்பதால் இது சரியான முயற்சி. விரிய பாரமி வளர்கிறது. சீலம், வீரியம். அடுத்தது பிரக்ஞா பாரமி, ஞானம். ஆனால் இந்த பாரமி கேள்வி ஞானத்தால் வராது. அப்படி கிடைக்கும் என்றால் இங்கு வர தேவையே இருக்காதே. சிந்தனை ஞானமாக இருந்தாலும் வீட்டில் உட்கார்ந்தபடியே சிந்தித்து இந்த பாரமியை வளர்த்து கொள்ளலாம். ஆனால் உணர்ச்சிகளின் அளவில் உணர்ந்து உண்டாகும் அனுபவ ஞானம்தான் பாரமியாகிறது. பாவனாமயி பிரக்ஞா தான் பாரமியாகிறது. இந்த 3½ கையளவு உள்ள உடம்பிற்குள் பிரத்யட்சமாக தெரியும் ஞானமே பாரமியாகிறது. 10 நாட்கள் இங்கு இருந்து கொண்டு இந்த பிரத்யட்ச ஞானத்தை உங்களுக்குள்ளே எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த பாரமி வளர்கிறது. இன்னொரு பாரமி கந்தி பாரமி, அதாவது பொறுத்து கொள்ளும் தன்மை, பொறுமை. சில நேரங்களில் இங்கு ஒருவர் தனியாக தியானம் செய்கிறார். சில சமயம் 100 பேர் அல்லது சில சமயம் கூடத்தில் 200 பேர் கூட சேர்ந்து தியானம் செய்கிறார்கள். ஒருவர் கெட்டிக்காரராக இருந்தால் நாம் இன்னொருவரது தியானத்திற்கு பங்கம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று கவனமாக இருப்பார். மிகவும் வெளிப்பாக இருப்பார். ஆனால் எல்லோரும் இப்படி இருப்பதில்லை. யாராவது ஒருவர் தியானத்திற்கு இடையூறு செய்யும் வகையில் ஏதாவது செய்தால் உடனே கோபம் வரலாம். என்ன விதமான மனிதர்கள் இவர்கள்! எப்படி இருமுகிறார்கள், எப்படி ஏதேதோ செய்கிறார்கள் என்ற எண்ணத்தில் கோபம் வரும். பிறகு நினைவு திரும்பும், அட, நாம் இங்கு கோபத்தை வளர்த்து கொள்ள வரவில்லை, பாவம். அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது பிறர் தியானத்துக்கு இடையூறு செய்கிறோம் என்று தெரியாமல் இப்படி செய்யலாம் என்ற எண்ணம் வரும். மனதில் கருணை பிறக்கும். இதற்கு ஏன் கோபப்பட வேண்டும்? இதை போல பொறுமையை வளர்த்து கொள்ள நிறைய சந்தர்ப்பம் இங்கு கிடைக்கிறது. இன்னொரு பாரமி சத்திய பாரமி. இங்கு இன்னொருவரிடம் பேசக்கூடாது, ஆசிரியரிடம் பேசலாம். அதுவும் கவனமாக விழிப்போடு பேச வேண்டும். எது கேட்டாலும் சரியான பதில் சொல்ல வேண்டும். அப்படி செய்தால் சத்திய பாரமி வளர்கிறது. ஆனால் சத்திய பாரமி என்பது இதைவிட ஆழமான அர்த்தம் கொண்டது. இந்த பாதை முழுவதும் ஒவ்வொரு அடியும் சத்தியத்தின் துணையோடு தான் எடுக்க வேண்டும். கற்பனையின் சுவடே இருக்கக்கூடாது. இந்த கணத்தின் உண்மை என்ன உண்மை வெளிப்படுகிறது என்பதின்பால் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்படியே உண்மையின் துணையோடு பரம சத்தியத்தின் நிலைக்கு செல்ல முடியும். இன்னொரு பாரமி அதிஷ்டான பாரமி, அதாவது திடமான உறுதி. நம்முடைய மனோபலத்தை வளர்ப்பது மிகவும் அவசியம். இங்கு வரும்போதே 5 சீலங்களை கடைபிடிக்க திடமான உறுதி எடுத்துக்கொள்கிறீர்கள். அப்படியே கடைபிடித்தும் வருகிறீர்கள். இங்கு வந்த பிறகு 9 நாட்கள் மௌனம் கடைபிடிக்கிறீர்கள். சக மாணவர்களோடு பேச மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறீர்கள். அதிஷ்டான பாரமி வளர்கிறது. இங்கு என்னென்ன நியமங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் முழுமையாக கடைபிடிப்பேன் என்று திடமாக இருந்து கடைபிடித்தும் வருகிறீர்கள். இந்த பாரமி வளர்கிறது. பிறகு உங்களை 1 மணி நேரம் அதிஷ்டான தியானத்தில் உட்கார வைக்கிறோம். கால்களை திறக்கக்கூடாது, கண்களை திறக்கக்கூடாது. எத்தனை தான் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தாங்கிக் கொண்டு கால்களை திறப்பதில்லை. அத்தனை இந்த பாரமி வளர்கிறது. ஒருவர் புத்தராகும்போது, அரஹந்தராகும்போது இந்த பாரமி மிகவும் அவசியமாகிறது. சித்தார்த்த கௌதமர் புத்தராகும்போது அன்று இரவு மரத்தின் கீழே உட்காரும்போது ஒரு திடமான சங்கல்பம் செய்து கொள்கிறார். அதிஷ்டானம் எடுத்துக்கொள்கிறார். நான் கண்களை திறக்கப் போவதில்லை, கால்களை திறக்கப் போவதில்லை, உடலை ஒரு துளி கூட அசைக்கப் போவதில்லை. இது 1 மணி நேரத்திற்கோ 2 மணி நேரத்திற்கோ அல்ல. தனக்கு புத்தத்துவம், அதாவது புத்த நிலை கிடைக்கும் வரையில், பூரண ஞானம் கிடைக்கும் வரையில். இதற்கு எத்தனை நாட்கள் பிடிக்குமோ யார் கண்டது? அதுவரை அவர் அப்படியே உட்கார்ந்திருந்தார். இந்த பாரமி முதிர்ச்சி அடையாவிட்டால் என்ன ஆகும்? ஒரு புத்தராகும் வரை கண்களை திறக்க மாட்டேன், கால்களை திறக்க மாட்டேன், கைகளை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி 10 நிமிடம் உட்கார்ந்த பிறகு வலி ஆரம்பிக்கிறது. அடவிடப்பா, பிறகு எப்போதாவது உட்காரலாம், இப்போது நேரம் சரியாக இல்லை என்று எண்ண ஆரம்பித்து விடுவார். இதுதான் நடக்கும். இந்த பாரமி எவ்வளவுக்கு எவ்வளவு பலமாக இருக்கிறதோ நிச்சயமாக அவ்வளவுக்கு அவ்வளவு பயன் தரும். இதை நீங்களே பார்ப்பீர்கள். அடுத்த பாரமி உபேக்கா பாரமி, அதாவது சமநிலையுள்ள மனது. சாதாரணமாக மனதின் சிந்தனை அளவில் மக்கள் சமநிலையோடு இருக்க முயற்சிக்கின்றனர். அதனால் பெரிதாக ஒன்றும் கிடைக்காது. இங்கு நீங்கள் உணர்ச்சிகளின் அனுபவ நிலையில் மனதை சமநிலையில் நிறுத்த கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான உணர்வுகளாக இருந்தால் அவை அனித்தியமானவை என்பதை உணர்ந்து எதிர்ச்செய்கை செய்யாமல் இருக்கிறீர்கள். துன்பமான உணர்ச்சிகளாக இருந்தாலும் எதிர்ச்செய்கை செய்வதில்லை. மனதின் சமநிலை பலமடைகிறது. உபேக்கா பாரமி பலமடைகிறது. இது மிகவும் நன்மை தரக்கூடிய ஒன்று. இதுதான் மனதை சுத்தமாக்குகிறது. இன்னொரு பாரமி மைத்ரி பாரமி. இதை நாளை கற்றுக்கொள்வோம். அதாவது பிறருக்கும் நன்மை உண்டாகட்டும், நல்லது நடக்கட்டும் என்ற எண்ணத்தோடு மனதில் நட்பார்வம் உதிக்கிறது. யாரிடமும் பகைமை உணர்வு தோன்றுவதில்லை. மாறாக
கருணையும் நட்பார்வமும் உதிக்கின்றன. இங்கு வராமலும் ஒருவர் இதை செய்ய முடியும். வீட்டில் இருந்து கொண்டே எல்லோரும் நன்றாக இருக்கட்டும், நன்மை உண்டாகட்டும் என்று தினமும் சிந்திக்கலாம். அக்கம்பக்கம் இருப்பவர்களோடு பகைமை இருக்கக்கூடாது. அக்கம்பக்கம் இருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் நன்றாக இருங்கள், உங்களுக்கு நன்மையே நடக்கட்டும் என்று எண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் மனதின் ஒரு மூலையில் அந்த அடுத்த வீட்டுக்காரனோடு சண்டை இருக்கிறது இல்லையா, அவன் நாசமாக போக என்று மனம் சொல்லி கொண்டிருக்கும். மேலெழுந்த வாரியாக ஒருவர் நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லலாம். ஆனால் உள்மனம் இருக்கிறதே, அதுதான் பலம் பொருந்தியது. அதுதான் சம்ஸ்காரத்தை உண்டாக்குகிறது. நட்பார்வம் என்ற ஒரு போர்வையை மனதின் மேலே போர்த்துவதால் காரியம் நடக்காது. இங்கு இருந்து கொண்டு 9 நாட்கள் மனதை சுத்தப்படுத்தும் வேலையை செய்தீர்கள். 10வது நாள் சிறிது சுத்தமடைந்த மனதுடன் மைத்ரி என்பதை எப்படி பழகுவது என்பதை கற்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்று சொல்வது இப்போது சுத்தமான மனதின் அடிப்படையில் இருக்கும். மனதிலிருந்து இதை செய்கிறீர்கள். உடல் உணர்ச்சிகளை கருத்தில் கொள்ளாமல் மனதை சுத்தப்படுத்துகிறோம் என்றால் அது மனதின் மேல் மட்டத்தில் செய்யும் காரியமாகவே இருக்கும். ஆழ்மனம் மேம்படாது. ஆனால் இங்கே உணர்ச்சிகளின் அடிப்படையில் மனதை சுத்தப்படுத்தும் வேலையை செய்திருக்கிறீர்கள். அதனால் ஆழ்மனமும் மேம்பட ஆரம்பிக்கிறது. ஆழ்மனம் ஒவ்வொரு நொடியும் நமது உடல் உணர்ச்சிகளோடு சம்பந்தம் வைத்திருக்கிறது. நமது உடலில் உயிர் உள்ளவரை இந்த சம்பந்தம் நீடிக்கும். 9 நாட்களாக உடல் உணர்ச்சிகளை கவனிக்காமல் வேலை செய்திருந்தால் மைத்ரி பழகுவது என்பது சரியாக நடக்காது. நாளை இதை கற்றுக்கொண்டு இந்த பாரமியை பலப்படுத்திக் கொள்வதில் ஈடுபடுவீர்கள். அடுத்த பாரமி தான பாரமி. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது. குடும்பஸ்தர்களுக்கு மிகவும் அவசியமானது இது. ஒரு குடும்பஸ்தர் இன்னொருவரிடம் போய் யாசகம் எடுக்கக்கூடாது. சுயமாக உழைத்து நேர்மையாக உழைத்து பொருள் சேர்க்க வேண்டும். தனது பராமரிப்பிற்கும் தனது குடும்பத்தின் பராமரிப்பிற்கும் தன்னை சார்ந்தவர்களின் பராமரிப்பிற்கும் ஒருவர் உழைக்க வேண்டியது அவசியம். பிச்சுவாக இருந்தால் சம்பாதிக்க வேண்டியது இல்லை, பணம் சேர்த்து வைக்க தேவையில்லை. ஆனால் குடும்பஸ்தர் அவ்வாறு இருக்க முடியாது. இதில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறது. பணம் கொஞ்சம் சேர்ந்து விட்டால் உடனே அகங்காரம் வளர ஆரம்பிக்கிறது. நான் சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவு கெட்டிக்காரன், என்னால் தான் இவ்வளவு சம்பாதிக்க முடியும், மற்றவர்கள் எல்லோரும் முட்டாள்கள். இந்த அகங்காரம் வளர்ந்தால் முக்திக்கு எதிர் திசையில் ஒருவர் ஓடுகிறார். முக்தி என்பது அகங்காரம் துளியும் இல்லாத நிலை. ஆனால் இங்கோ அகங்காரம் வளர்கிறது. இதை எப்படி தடுப்பது? இதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தார்கள். ஒரு குடும்பஸ்தர் தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதனால் அவரது சிந்தனை மாறும். பணம் சம்பாதிப்பதற்காக நான் செய்யும் உழைப்பு வெறுமனே எனக்காக மட்டுமல்ல, நானும் என்னை சார்ந்தவர்களும் இதனால் தான் பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் இது எனக்கு மட்டுமல்ல, இந்த சம்பாத்தியம் சமூகத்திடமிருந்து தானே வருகிறது. அதனால் பதிலுக்கு சமூகத்திற்கு நான் என்ன கொடுக்க முடியும்? இந்த பாவனை மனதில் வந்தால் அகங்காரம் கரைந்துவிடும். அப்படியே அகங்காரம் எழுந்தாலும் அவ்வளவு பலமுள்ளதாக இருக்காது. அகங்காரம் குறைந்து கொண்டே வரும். பிறரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறார். நான் சம்பாதிக்கும் பணத்தினால் அதிகபட்ச மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இங்கு வந்து 10 நாட்கள் இருந்தால் நிறைய பேருக்கு அதிக நன்மை உண்டாவது எப்படி என்று புரிய வரும். பசித்தவன் ஒருவனுக்கு உணவு கொடுத்தால் அவனுக்கு நல்லதுதான். அன்றைய பசி தீர்ந்தது. ஆனால் நாளை மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்கும். உணவு வேண்டும். தாகம் எடுத்தவனுக்கு தண்ணீர் கொடுத்தால் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் தாகம் எடுக்கும். ஆடை இல்லாதவனுக்கு உடை கொடுத்தால் சில மாதங்களுக்கு பின் திரும்ப உடைகள் தேவைப்படும். நோயாளிக்கு மருந்து கொடுத்தால் அந்த நோய் தீரும். ஆனால் இன்னொரு நோய் வரலாம். ஆனால் இவை எல்லாமே நல்ல செயல்கள்தான். இவைகளை செய்யக்கூடாது என்று தர்மம் சொல்வதில்லை. ஆனால் தர்மத்தின் தானமே மிகச்சிறந்த தானம் என்பது விபசனா செய்ய செய்ய நன்றாக புரிய வரும். சப்பதானங் தம்மதானங் ஜனாதி. ஒருவருக்கு சுத்த தர்மத்தின் பாதை கிடைத்துவிட்டால் அவருக்கு எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபட வழி கிடைக்கிறது. பிறவி சக்கரத்திலிருந்தே விடுதலை கிடைக்கிறது. இதில் ஒருவர் எப்படி உதவ முடியும்?
10 நாட்கள் இங்கே இருப்பதற்காக நீங்கள் எந்த விதமான தானமும் செய்வதில்லை. என்ன செலவு ஆகியிருக்கும்? சாப்பாட்டிற்கு என்ன, ஒரு 700 ரூபாய் ஆகியிருக்குமா? இந்த இருப்பிடம், தண்ணீர், இது அது எல்லாம் சேர்த்து என்ன ஆகியிருக்கும்? 900 ரூபாய் இருக்குமா? இப்போதைய விலைவாசி வேறு அதிகம்தான். சரி, 1000 ரூபாய் கொடுத்தால் நம் கடன் தீர்ந்தது. இவ்வாறெல்லாம் யோசித்து ஒருவர் கொடுத்தால் அது தானமே அல்ல. ஓட்டலில் தங்கியதற்கு பணம் கொடுப்பது போல ஆகிறது. பிச்சுவைப் போல பிறருடைய தானத்தில் நாம் வாழவில்லை. இந்த மாதிரியான தர்மம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், மக்கள் எல்லோரும் இதிலிருந்து பயன் பெறட்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் தானம் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு நன்மை உண்டாவதில் நான் எப்படி உதவ முடியும்? சிறிதளவே தானம் கொடுக்க முடிந்தால் கூட பாதகமில்லை. ஆனால் எண்ணம் இவ்வாறானதாக இருக்க வேண்டும். 10 நாட்கள் சிலர் எனக்கு சேவை செய்தது போல நானும் தங்கி பிறருக்கு சேவை செய்யலாம் என்று நீங்கள் எண்ணலாம். இவ்வாறாக தான பாரமி வளர்கிறது. இந்த 10 பாரமிதாக்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிற்காலத்தில் எப்போது இன்னொரு முகாமுக்கு வருகிறீர்களோ இந்த 10 பாரமிதாக்களையும் வளர்ச்சி அடைய வைப்பதற்கு வருகிறோம் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை 10 பெரிய ஜாடிகள் போன்றவை. ஒவ்வொன்றையும் துளி துளியாக நிரப்ப வேண்டும். முழுவதும் நிரம்பியதும் ஒருவர் முக்தி அடைந்து விடுவார். புரிந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். தர்மம் மிகவும் நன்மை தரக்கூடியது. இதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தால் அதைவிட சிறப்பான நன்மை தரும் காரியம் எதுவுமே இல்லை. 9 நாட்கள் இருந்து வேலை செய்து விட்டீர்கள். இன்னும் ஒரு நாள்தான் இங்கு இருக்கப் போகிறீர்கள். தர்மத்தை நன்றாக புரிந்து கொண்டு நன்றாக பயன்பெறுங்கள். சம்பிரதாயத்தையும் சித்தாந்தங்களையும் இதிலிருந்து விலக்கி வையுங்கள். இது இயற்கையின் விதி, இயற்கையின் நியதி. இதை புரிந்து கொண்டு வேலை செய்தால் மிகுந்த நன்மை உண்டாகும். எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். எல்லோருக்கும் பூரண முக்தி கிடைக்கட்டும். பூரண முக்தி கிடைக்கட்டும். Bhavat Sarva Mangalam Bhavat Sarva Mangalam Bhavat Sarvamangalam. தேவைப்பட்டால் 5 நிமிடங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு சிறிது நேரம் தியானம் செய்வோம். 5 நிமிடம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்.